எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மழைக்கால கூட்டத்தொடர், நாடாளுமன்றத்துடைய மழைக்கால கூட்டத்தொடருடைய முதல் நாளிலேயே அவையில் ஒரு முக்கியமான பிரச்சனை எதிரொலித்திருக்கிறது. இஸ்ரேல் நாட்டு உளவு செயலியாக இருக்கக்கூடிய பெகாசஸ் மூலம் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தியில் தொடங்கி பலருடைய தொலைபேசி ஒட்டு கேட்கப்பட்டிருக்கிறது என்கிற புகார் எழுந்திருக்கிறது. அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, நீதித்துறை சார்ந்தவர்கள், அதே போல் பத்திரிகையாளர்களில் இந்திய பத்திரிகையாளர்கள் 40க்கும் மேற்பட்டவர்களுக்கான தொலைபேசி எண்கள் ஒட்டு கேட்கப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. இது குறித்த விரிவான ஒரு கட்டுரை, தொடர் கட்டுரைகளாக இந்தியாவை பொறுத்தவரைக்கும் த வயர் வெளியிட்டு வருகிறது. அதே போல் த கார்டியன் உள்ளிட்ட சர்வதேச செய்தி நிறுவனங்களும் இதில் ஒன்றாக இணைந்து பெகாசஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற அடிப்படையில் இதில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்கிற விளக்கமான கட்டுரைகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதில் அடுத்தடுத்த நாட்களில் தான் இது எவ்வளவு பேர் உளவு பார்க்கப்பட்டிருக்கிறார்கள், என்னென்ன காரணங்களுக்காக உளவு பார்க்கப்பட்டிருக்கிறார்கள், இது எப்படி நடந்திருக்கிறது, இதற்கான பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. அவற்றுக்கான விடைகளும் கூட வரலாம். இதற்கிடையில் நாடாளுமன்றத்தில் இதற்கு இந்த புகாருக்கு பதிலளித்த மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இதை முழுமையாக மறுத்திருக்கிறார். இப்படி ஒரு உளவு பார்க்கப்பட்ட செயல் என்பது, அப்படியான செய்தி என்பதையே முழுமையாக மறுக்கிறார். கூடவே இதில் இருக்கக்கூடிய பட்டியல், ஒட்டு கேட்கப்பட்டதாக கூறப்படுகின்ற நாடுகளுடைய பட்டியலும் தவறானது அப்படின்றார். பாதுகாப்பு காரணங்களுக்காக சட்டப்படியான விதிமுறைப்படி மட்டும் ஒட்டுக்கேட்பு செய்யப்படுகிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறாரு. நேஷனல் செக்யூரிட்டி உள்ளிட்ட குறிப்பிட்ட அம்சங்களுக்கான இந்த நடவடிக்கைகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு, கூடவே இந்திய ஜனநாயகத்தையும் அதன் மதிப்புமிக்க அமைப்புகளையும் சிறுமைப்படுத்தும் வகையில் ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருக்கின்றன. நாடாளுமன்றம் தொடங்குறதுக்கு முன்னாடி முதல் நாள் இது போன்ற செய்திகள் வருவது என்பது இது பரபரப்பாக்கப்பட்டிருக்கிறது, இதில் திட்டமிட்டே இந்த பரபரப்பு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் அவர் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். இந்த ஒட்டுக்கேட்டப்பட்ட தொலைபேசியில் இதற்கு பின்னால் இது எப்படி நிரூபிக்கப்படுகிறது, இதற்கு பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இதனுடைய பின்னணி என்ன, முழுமையான பின்னணி, இது முதல் முறையல்ல, இதற்கு முன்னதாகவும் கூட வரலாற்றில் பல நிலைகளில் ஒட்டுக்கேட்பு விவகாரம் என்பது பெரிய அளவுக்கு வெடித்திருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சர்வதேச நாடுகளில் வாட்டர்கேட் இன்சிடென்ட் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு பார்க்கப்படும். இங்கேயும் கூட பல நிலைகளில் இந்த ஒட்டுக்கேட்பு குற்றச்சாட்டுகளும் சர்ச்சைகளும் வந்திருக்கின்றன. ஆனால் இது அதையெல்லாம் கடந்து சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. பல புகார்கள் இருக்கின்றன, பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறார்கள், உளவு பார்க்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற புகார்களுக்கு மத்தியில் தான் பெகாசஸ் உளவு மென்பொருள் பின்னணி என்ன என்பது குறித்து விவாதிக்க இருக்கின்றோம். இந்த அமர்வில் நம்மோடு பங்கேற்கிறார்கள். இந்தியாவில் இது வந்து ஒரு பல செய்தி நிறுவனங்கள் இணைந்து இதை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரை த wire.in இதை வெளியிட்டிருக்கிறது. அதனுடைய ஆசிரியர், கோ-ஃபவுண்டர் திரு சித்தார்த் வரதராஜன் நம்மோடு இணைகிறார். அதேபோல் சிறுபான்மையினர் நல ஆணையத்தினுடைய தலைவர் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ், மூத்த பத்திரிகையாளர்கள் திரு மாலன், திரு ஆர்கே ராதாகிருஷ்ணன், அதேபோல் சைபர் கிரைம் நிபுணர் கார்த்திகேயனும் நம்மோடு இணைகிறார். அனைவருக்கும் வணக்கம். திரு சித்தார்த் அவர்கள்ட்டேருந்து தொடங்குகிறேன். இதில் என்ன நடந்திருக்கிறது சித்தார்த்? உங்களுடைய தொடர் கட்டுரைகளை பார்க்குறோம், இன்னும் கூட அடுத்தடுத்த நிலைகளில் நிறைய இதிலிருந்து செய்திகள் வரும் அப்படிங்கிற செய்தியில் கொடுக்குறீங்க. இதில் ஸ்னூப்பிங் நடந்தது அப்படின்னு எதை வைத்து முடிவுக்கு வர்றீங்க? எப்போது இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது? சரி, நான் இங்கிலீஷில் பேச போகிறேன். ஐ கான்ட் எல்லா பற்றி தமிழில் பேச முடியாது எனக்கு. ஸோ சாரி ஃபார் தட் அண்ட் சாரி டு யுவர் வியூவர்ஸ். This project covers a database of numbers that pertain to the 2017-2019 period, which were accessed by Forbidden Stories, which is a France-based media NGO, and which they shared with a number of media organizations, including The Wire in India, Le Monde in France, Guardian, Washington Post, etc., etc. 17 media organizations in all. And we worked together collaboratively over the last few months to, first of all, identify what are these numbers. The numbers in different countries. India level, we looked at the +91 numbers in the database, the India numbers. And by the end of our investigation, we were able to verify the identity of around 300 people in that database. These are people who apparently were selected as potential targets for surveillance by a client of the NSO group
in Israel. Arista Group, they are the guys who make Pegasus. Pegasus is one of the most deadly military-grade spywares that are used to compromise a smartphone. அது வந்து உங்களோட போன்ல யாராவது hack பண்ணிட்டு போடலாம் in iPhone or Android, then your entire contents of the phone are known to the person who has hacked it. சில பேர் வந்து they think that if they speak on WhatsApp or they speak on Signal or they don't make a proper regular call, there is somehow more privacy or more security. But what Pegasus does, if your phone is infected with Pegasus, and நாங்கள் investigation பண்ண அப்புறம் like my phone was turned out to have Pegasus, it becomes clear that if your phone is infected, then உங்களுடைய WhatsApp call, உங்களுடைய Signal call, உங்களுடைய camera, உங்களுடைய microphone, everything is compromised. என்ன ஆப் பயன்படுத்தினாலுமே இது காம்ப்ரமைஸ் ஆயிடும்ன்றீங்க once the Exactly. So in other words, the app does not protect you. Right. And in fact, in a worst case scenario, if your phone is infected and நீங்கள் வந்து ஒரு sensitive meeting, you're having a sensitive meeting with somebody. Maybe if you're a journalist, right? You're meeting a source or you're meeting a minister who's speaking to you off the record. அந்த மீட்டிங்ல வந்து உங்களுடைய phone இருந்தா, and if Pegasus is present on your phone, and if somebody operating the Pegasus knows that the meeting was the interesting meeting, they can remotely switch on your microphone so that the entire conversation is relayed to the government agency. So it's very dangerous stuff. Right. And so we were able to identify 300 numbers, and we slowly approached each of these numbers, the owners of these numbers, to say, we have the means to forensically examine your telephone. Because if the list of number, that's not enough. That only means that you are a potential target. But how do we prove that you are an actual target? Only by examining your phone. So we convinced a number of people. People are very reluctant. I don't want to know what about my privacy, data porno, etc., etc. But we convinced about 20 people to do forensics, and we found that in half of those phones, they were found infected. And actually, most of the phones that we tested which were not infected were Android phones, because it is very hard. Android it's very hard to detect Pegasus in an Android phone. But we checked, I think, 11 or 12 iPhones. 9 or 10 iPhones came back infected. Okay. So இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. நார்மலி ஐபோன் இஸ் மோர் செக்யூர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். ஆனா இதுல ரிவர்ஸ்ல இருக்கு. So what our technical people say is that iPhone is more secure, and for that reason, once you are infected, it is easier to detect the infection. Right? And so once you detect it, then you can get rid of the phone or find some other way to get rid of it. So in the 10 or 11 phones 10 phones that were found to have traces of Pegasus, adula vandu enoda phone adula irukku. My colleague MK Venu, உங்க நிறுவனத்திலே 5 பேரோட பெயர்கள் இதுல இருக்கு அப்படின்ற செய்திகளை பார்க்குறோம். வயர்ல மட்டும் 5 செய்தியாளர்கள், அதே போல எக்கனாமிக் டைம்ஸ்ல ஆரம்பிச்சு ஹிந்து வரைக்கும் எல்லா மூத்த செய்தியாளர்களுடைய இது என்ன அடிப்படையில் இது வந்து ஸ்னூப்பிங் நடந்திருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறீங்க? ஏன்னா இன்னைக்கு அமைச்சரே ஒரு விஷயம் குறிப்பிட்றாரு, the phone number in the data does not reveal whether it was a device was infected by Pegasus or subjected to an attempt hack. இது ரெண்டுல எதுன்றதை எப்படி நீங்க முடிவுக்கு வர்றீங்க? So this is correct. In fact, in all our stories also, other centers, Nada, we are writing that. Yes, adada quote பண்றாரு அப்புறம். So yes. What that means is that the list of 300 is the list of potential targets who are selected for surveillance and selected for this snooping. But I can only prove that they have been successfully hacked if I'm able to inspect the phone. The phone, without inspecting the phone, yaradhu eppadi theriyum adu hack aayirukku, right? So what this means is that we need to do forensics on more and more phones. So when government says that no, this means this is not a problem, I'm saying sorry. 10 phone la vandu infections kadichirukku, including somebody important like Prashant Kishore, who is your political opponent in elections. Bengal elections, during the Bengal election time, his phone was hacked. And this is not a rumor, this is not a supposition, this is a fact. So government cannot
hide by saying, no, nothing is proven. It is proven in Prashant Kishore's case. ஓகே So, yaar pandrukan, other list le the pair elna, Ashok Lavasa pair the list le yaar podrukan. Like, even if we don't know whether he was hacked or not, shouldn't the government be concerned? எலெக்ஷன் கமிஷனர் லவாசாவோடைய எண்ணும் இதுல இருக்கு. Ama, I mean, Ashok Lavasa, he is supposed to be one of the people who guarantees the free and fair elections in India, so crucial to Indian democracy. So why would somebody want to do surveillance on him? So even if we accept the minister, Amit Shah, Ashwini, all these people saying, right? So fine, you didn't do it. But at the list, Ashok Lavasa pair yaar potan. And surely it is in your interest, it is in India's interest to investigate. So, but they are saying, they are not even saying they want to investigate, they are simply saying that yella conspiracy, yella to defame government. இல்ல அந்த டைமிங் வந்து क्वेश्चन பண்றாங்க. ஒரு மழைக்கால கூட்டத்தொடர் நடக்குது, அதுக்கு முன்னதாக இது வெளியாகுது, ஒரு பரபரப்பு மட்டும் தான் இதுல இருக்கு அப்படின்றாங்க. I mean, this is the most ridiculous thing for anybody to say, because 17 international media organizations work together. We are doing a story covering our own area. So for the Wire, India is very important. For the Mexican partners of the project, they are doing stories on the situation in Mexico. The Lebanese newspaper is writing about the situation in Lebanon and Arab world. The Germans and Israel, everybody is writing about their own situation. So to imagine that 17 media organizations who are doing stories on 50,000 numbers, of which only 300 verified numbers are Indian, that the only to defame Mr. Narendra Modi and to disrupt India, it's a ridiculous conspiracy theory. And I would have thought that somebody as sharp as Mr. Amit Shah would have come up with something better than this kind of explanation. இதுல உரையாடல் மட்டும்தான் ஒட்டு கேட்கப்பட்டிருக்கா, அல்லது டெக்ஸ்ட் மெசேஜஸும் அல்லது வேறு இப்போ உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அத்தனை மெசேஜஸுமே அதில் ஒட்டு கேட்கப்பட்டது, ஸ்னூப்பிங் நடந்தது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா அதில்? Ama, like in the sense, one is the text message. Okay. If I understand your question correctly, Pegasus it can come through a text message and you click on the link and then you can get infected. But we saw in the case of Prashant Kishore, because the technology advanced Prashant Kishore was infected with what is called a zero-click exploit, which means that the package was delivered to his phone in such a way that it did not require him to press any button or click on any link. Okay. இதில் வந்து இப்போ பாதுகாப்புக்காக இன்டர்னல் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்ற அடிப்படையில் மட்டும்தான் சில விஷயங்கள் நடக்குதே தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. இங்கே வந்து வேறு எந்த அரசியல் ரீதியான ஒட்டுக்கேட்பும் நடக்கவில்லை அப்படின்ற அழுத்தமான கருத்தும் அரசு தரப்புலேருந்து முன்வைக்கப்படுது. உங்களோட பர்செப்ஷன், உங்களோட ரீடிங் என்ன? இது வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதில்? Sir, this claim of government, this is a false claim, because நம்மகிட்ட 10 phone இருக்கு சார். 10 phoneல we can show அதுல Pegasus இருக்கு. So, and அதுல வந்து 3 or 4 journalists, political, a person like Prashant Kishore. Let Mr. Vaishnav or Amit Shah tell me what is the internal security reason that Prashant Kishore or M.K. Venu or Sushant Singh or myself or Vijayata Singh of Hindu, why should our phones have been targeted with Pegasus? For internal security reasons. And so this is a simple question that Mr. Vaishnav is not answering and Mr. Amit Shah is not answering. Has India purchased Pegasus or not? Okay. If they have not, let them say in Parliament that nangal vaangadilla, nangal use pannadilla. But for 2 years now, people have been asking them this question. Idu patti categorically, nobody is prepared to say, no, we are not buying Pegasus, we are not using Pegasus. ரைட். அந்த கேள்வி முன்வைக்கிறீங்க. அமைச்சரோட பதிலில் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறார். இன் இந்தியா there is a well established procedure through which lawful interception of electronic communication is carried out for purpose of national security. அப்படி நடக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க ஏன் ஈடுபட போகிறாங்க? Because the lawful method of interception requires that the Home Secretary has to approve. Yes. Then the government has to contact the telecom operator who is the intermediary. That person has to grant access. So there is a lawful surveillance, and this is allowed in IT Act and in Telegraph Act. But the IT Act
has made it a criminal offense to hack anybody's computer or smartphone. Right. IT Act le vandu hacking or a definition irukku. The use of Pegasus falls under the definition of hacking. So there is no way that the use of Pegasus could have been legally authorized, and that is why nobody in government is prepared to say on the record that we have used Pegasus. Because the very use of Pegasus means that you have hacked a phone and you have broken the law. ஆனா இப்போ கேபினெட்ல இருக்கிறவங்கள பெயர்களும் அதுல இருக்கு அப்படின்னா அது எப்படி நடக்க முடியும்? அது வந்து நீங்க என்ன அடிப்படையில் அரசு தான் இதை பண்ணும் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையோ அல்லது குற்றச்சாட்டையோ வைக்க முடியும்? அதுக்கான என்ன ப்ரூஃப் இருக்கு? You see, for the two cabinet ministers, we have their numbers. In the case of Mr. Ashwini Vaishnav, I think there are a total of 3 numbers, himself 2 numbers and his wife. In the case of Prahlad Patel, who is the Minister for Jal Shakti, அவங்களோட நம்பர்ஸ் இருக்கு, அவங்களோட வைஃபோட நம்பர் இருக்கு, the number of his personal secretary, his media advisor, even his cook and gardener. Total of 18 numbers of linked to Mr. Prahlad Patel are in the database. So the first question arises that if somebody is so interested in Prahlad Patel that 18 number vandu adile potirukkan, so chances are that he was definitely a target for some kind of surveillance. Otherwise 1 number, 2 number, 5 numbers irkalam, 18 number உங்களோட அதுல இருக்கு. So that is not a good sign. That's fine. நீங்க வந்து இந்த எண்கள் எல்லாம் உளவு பார்க்கப்பட்டதுங்கிற வரைக்கும் ஓகே. அதை யார் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன கான்கிரீட்டான எவிடன்சஸ் இருக்கு அப்படிங்கிறது? As I said, concrete evidence வந்து if they have been hacked, only the phone can reveal it by inspecting the phone. And secondly, NSO, which is the Israeli company which makes Pegasus, repeatedly they are saying that we only sell Pegasus to governments. Right? Okay. So no private person can use Pegasus. It is only sold to governments because in Israeli law it is classified as military grade surveillance technology, and the company cannot export that to any country without getting a permit from the Israeli Ministry of Defense. Okay. So this is used by a government agency. Okay. Now the question is which government? Is it Indian government or is it some foreign government? I believe it is Indian government, but let us assume belief wrong, right? So some government is doing it. So if some government is doing it, shouldn't our government want to find out? Adu yaar government, yenna government is tapping the phones of ministers or trying to tap the phones of ministers. This is a very serious matter for national security. Right. Because it's definitely a government doing it. So if it's not you, is it Pakistan? Is it China? Is it some other one? We need to know. நீங்களே சொன்னீங்க இதில் வந்து டேட்டா லீக் ஆயிருக்கு, ரைட், அந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் இன்ஃபெக்ட் ஆயிருக்கா இல்லையான்றது அவங்க மொபைல் ஃபோனை ஃபாரன்சிக் லேப் கொண்டு போனால் தான் தெரியும்னா, இந்த அமைச்சர்களுடைய செல்ஃபோனோ அல்லது இது வெறும் லீக்டு டேட்டாவில் இருக்கிறதுனால மட்டுமே இது வந்து உளவு பார்க்கப்பட்டதுன்னு ஒரு ஃபைனல் ஃபைண்டிங்க்கு வர முடியுமா நாம? Yeah, the only way to confirm it is you have to inspect the phone. If I was Mr. Ashwini Vaishnav or Mr. Prahlad Patel, I would definitely be wanting to get my phone examined. Now, it's obvious he will not trust us to examine his phone, but somebody in government should examine their phones and to see if they were really hacked or not. Now, in the case of Mr. Vaishnav, he was probably selected in 2017 when he was not a minister then. He was not even in BJP. But that is the only proof eventually. But I'm saying we need to understand why did somebody even put their name on a list? Why should Mr. Ashwini Vaishnav's name be on a list in the first place? Whether or not he is successfully hacked or not, that is a separate issue. Right? But why should he have been put on a target list in the first place? This is the question that, government needs to answer. ஃபைன். இந்தியாவை தவிர்த்து வேறு நாடுகளில் இது போன்ற அப்போசிஷன் மட்டும் இருக்காங்களா அல்லது ஜேர்னலிஸ்ட் வந்து உளவு பார்க்கப்பட்டிருக்காங்களா? மற்ற டேட்டாஸில் என்ன வந்திருக்கு? லாஸ்ட் கொஸ்டின். ஆமாம், in many countries this is a total of 170 journalists were targeted, but India and Mexico are the only 2 democracies which have where journalists have been targeted. Otherwise UAE, Saudi Arabia, Morocco and the madri countries, Rwanda, where there is no freedom of press, ange vandu idella nadukkudu is not surprising. But in India, to have as many as 40 journalists targeted in one way or the other is really an attack on freedom of the press, and it's not something that you expect a democratic country to be doing. So in India there is noise about it, but even in Mexico, where journalists have been targeted, journalists have been killed. We all know the
what happened with Jamal Khashoggi, who was a columnist for Washington Post, and he was killed by the Saudis. Of course, after his death, his partner's phone was subjected to a Pegasus attack. Maybe they wanted to find out more about what she was planning to do. But it's clear that this is a weapon in the hands of governments who do not believe in freedom of the press. ஆல்ரெடி வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஒரு சர்ச்சை வந்தது, பெகாசஸ் இஸ் ஸ்னூப்பிங்னு. ஆனால் அதில் எதுவுமே நடக்கல, அடுத்தடுத்த கட்ட ஃபாலோஅப்ஸ் இல்லை. அப்போ அதே போல தான் இதுவும் இருக்கும் அப்படின்னு ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. Ama, you're right. In 2019, there was a revelation because WhatsApp discovered that a number of its users had been hacked and Pegasus had been introduced. And including at that, there was, I think, 13 or 14 Indian names that had come out. And people should realize that WhatsApp is right now in a legal battle against the makers of Pegasus, which is NSO, in an American court. So the fact that Pegasus has been used against people in India and other countries illegally, this is openly established. Right. WhatsApp is citing that as the basis for its case against NSO. So this is a very serious matter. And what we have done in our project is that we have provided confirmation for the fact that Pegasus is used in ways that are not related to national security, and that the list of potential targets is probably much higher than anybody is willing to acknowledge. And that's the reason why we did this project, because we believe that the use of surveillance in such an indiscriminate manner poses a threat not just to privacy, but also to democracy. எப்போ இந்த ப்ராஜெக்டை தொடங்குனீங்க, ப்ராஜெக்ட் பெகாசஸ்? We joined the project sometime in, I guess, April. ரைட். தேங்க்யூ மிஸ்டர் சித்தார்த். நிறைய செய்திகள் கொடுத்துட்ருக்கிறீங்க. அரசு தரப்பில் மறுப்புகள் இருக்குது. அண்ட் இது வந்து நிச்சயமாக இந்தியாவுடைய செக்யூரிட்டிக்கும் த்ரெட்டு, இதை விசாரிக்கணும் அப்படின்ட்டு இருக்கீங்க. அடுத்தடுத்த நாட்களில் இன்வெஸ்டிகேஷன்ஸில் என்னென்ன விஷயங்கள் வருதுன்னு பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு மிக்க நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். அவர் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளுக்கு செல்ல வேண்டியிருக்கு. திரு மாலன், இந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துட்டுருக்கு, அமைச்சருடைய விளக்கங்களும் இருக்குது. உங்களுடைய பார்வை என்ன திரு மாலன்? இது ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். அதாவது ரெண்டு கோணங்கள்ல இது போல ஒன்று நடந்திருக்கு என்று சொன்னால், நடந்திருக்குமானால் அது வந்து ரொம்ப ஒரு சீரியஸான விஷயம். சீரியஸான விஷயம்னா ரெண்டு காரணங்களுக்காக. ஒன்று, நேஷ்னல் செக்யூரிட்டி இஸ் இன்வால்வ். ஏன்னா இது வந்து நிறைய பேர் ஏதோ இண்டிவிஜுவலாக இருக்கிற ஹேக்கர்ஸ் இருக்காங்க, குரூப்பாக இருக்கிற ஹேக்கர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு ஃபாரின் கவர்மெண்ட்டுடைய ஸ்பான்சர்டு ஹேக்கர்ஸ். ஸோ இஃப் தே ஹவ் டன் இட், அது வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு விஷயம். நாட் ஜஸ்ட் ஃபார் டெமோக்ரஸி, நாட் ஜஸ்ட் ஃபார் ஜேர்னலிஸ்ட், பட் தட் இஸ் ஃபார் தி நேஷ்னல் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும். அது சித்தார்த் சொன்ன மாதிரி அதை வந்து அவங்க கவர்மெண்ட்டுகளுக்கு தான் கொடுக்குறாங்க. அப்படி கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுக்குறாங்கங்கும் போது அவங்க என்எஸ்ஓ வந்து நாங்கள் இந்தியாவுக்கு கொடுக்கலன்னு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அதனுடைய அது உண்மையாக பொய்யாங்கிறது வந்து தட் ஹேஸ் டு பி இன்வெஸ்டிகேட்டட் அண்ட் ஃபவுண்ட் அண்ட் தட் ஹேஸ் டு பி ப்ரூவ். பட் ஆனால் என்ன கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா, அதை வந்து கவர்மெண்ட்ஸுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அதை ஏதோ ஒரு கவர்மெண்ட் தான் யூஸ் பண்ண முடியும். அது வந்து இந்தியன் கவர்மெண்ட்டாக இருக்கலாம் அல்லது ஃபாரின் கவர்மெண்ட்டாக இருக்கலாம். இந்தியன் கவர்மெண்ட்டாக இருந்தால் அது நம்மளுடைய ஜேர்னலிஸ்டுகளுக்கு, நம்மளுடைய டெமோக்ரஸிக்கு அது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். இதை ஏன் நான் வந்து இஃப்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நடந்திருக்குமானால் நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தா இந்த போன்ற குற்றச்சாட்டுகள், டெலிஃபோன் ஒட்டு கேட்கப்பட்டது என்பதை போன்ற குற்றச்சாட்டுகள் வந்து ஒவ்வொரு அரசு மீதும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சந்திரசேகர் ஆட்சியில் இருந்தபோது காங்கிரஸ் மேலே அந்த குற்றச்சாட்டை வைத்தார். அப்போ அதை போய் அவங்க தோண்டி சிபிஐயில் வந்து என்கொயரிலாம் பண்ண ஆரம்பிச்ச போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. காங்கிரஸ் வந்து இந்திரா காந்தி காலத்திலேருந்து பல பேரை வந்து அவங்க செய்திருக்கிறார்கள் என்று வந்தது. அப்போது ராஜீவ்காந்தி அவருடைய சொந்த அமைச்சர்களே, ரங்கராஜன் குமாரமங்கலம், ஆரிஃப் முகமது கான், அந்த மாதிரி ஆளுங்களே பார்த்தார் என்று ஒரு இது வந்தது. தமிழ்நாட்டிலையுமே கூட வந்துட்டு கவர்னர் ஆட்சி நடந்த போது 6 மாத காலமும் தொடர்ந்து ஜெயலலிதாவுடைய ஃபோன் வந்து
ஓட்டு கேட்கப்பட்டது என்று வந்தது. நீங்க சொல்ற நிறைய புகார்கள், ஒட்டு கேட்பு புகார்களை அரசியல் தலைவர்கள் அவ்வப்போது சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு இப்ப தமிழ்நாட்டில் பரிச்சயமானது கடந்த திமுக ஆட்சியில் இருந்தபோது பூங்கோதை ஆல்ரெடி நான் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து வெளியில் வந்தது. இது வந்து இது என்ன காமிக்குதுன்னா, வாட் எவர் பி த பார்ட்டி, எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த பொலிட்டிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க வந்து தொடர்ந்து இதை போல அவர்களுக்கு எதிரிகள் என்று கருதக்கூடியவங்க, அதாவது அவங்க எதிரிகள் வந்து அவங்க கட்சிக்குள்ளேயே இருக்கலாம், அவங்க கட்சிக்கு வெளியில் இருக்கலாம், கட்சி சாராத நபர்களாக இருக்கலாம், அவர்களை தொடர்ந்து கண்காணிப்பது என்பது இந்திய அரசியலில் வந்து ஒரு கலாச்சாரமாகவே வந்து. ஆனால் இந்த முறை என்ன ஒரு சின்ன வேறுபாடு இருக்குன்னா, அவரே திரு சித்தார்த் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணாரு, இது இந்திய அரசாங்கம் செய்தது இல்லை அப்படின்னா வேறு வெளியிலேருந்து இருக்கக்கூடிய த்ரெட்டையும் கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏதோ நாடுகள் தான் இதை பண்ண முடியும். நான் முதல்ல சொன்னேன், இது வந்து இந்திய அரசாங்கம் செய்திருந்தா அதனுடைய கான்சிக்வன்சஸ் அது என்பது வேறு, அதனுடைய விளைவுகள், அதற்கு பின்னால் இருந்த காரணங்கள் என்பது வந்து வேறு. வேறொரு அரசாங்கம் செய்திருக்கிறது என்று சொன்னால் அது இன்னும் கடுமையான ஒரு பிரச்சனை. அதாவது 1991 நான் இந்தியா டுடே ஆசிரியராக இருந்தபோது நாங்களே வந்து ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்கோம். இந்த மாதிரி சந்திரசேகர்லேருந்து ஆரம்பித்து யார் யாருடைய தொலைபேசிகள் வந்து இது செய்யப்பட்டதுன்னு பிரபு சாவ்லா எழுதின கட்டுரை அதை தமிழில் பண்ணியிருக்கோம். நிறைய பாஸ் ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது, நம்ம பேசலாம். திருமால நினைப்பில் இருங்க. திரு பீட்டர், இந்த என்டையர் எபிசோடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து வரலாற்றில் பல முறை இந்த குற்றச்சாட்டுகள் வந்திருக்கிறது, காங்கிரஸ் ஆட்சியிலும் வந்திருக்கிறதுங்கிறதுலாம் மேற்கோள் காட்டுறாரு திரு மாலன். உங்களுடைய பார்வை? இல்லை, சகோதரர் நண்பர் மாலன் சொல்றத வந்து ஒரு டெலிஃபோன் டேப்பிங்கையும் இதையும் அவர் கம்பேர் பண்றதை என்னால் ஏற்றுக்க முடியல. இந்த சர்வைலன்ஸ் வந்து, இந்த ஸ்னூப்பிங், இந்த ஹேக்கிங் வந்து நம்ம வந்து வெட்கப்படக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு வேதனையான ஒரு நிகழ்வுங்கிறத முதல்ல நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த எபிசோட்ல இந்தியாவினுடைய பேர் வருவதே ஒரு வெட்கக்கேடு. ஏன்னா இதுல நீங்க நம்மள மாதிரி க்ரோயிங் டெமோக்ரசிஸ், எங்கெல்லாம் நம்ம வந்து ஃபங்க்ஷனிங் டெமோக்ரஸின்னு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறோம். the biggest functioning democracy in the world, உலகினுடைய மிகப்பெரிய செயல்படும் ஜனநாயகம். அந்த நாடுகள்ல இந்த 10 நாடுகள் சொல்றாங்க பாருங்க, இந்த 10 நாடுல ஏதாவது ஒரு நாடு கூட ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி எக்ஸப்ட் வந்து மெக்சிகோ, அது கூட வந்து a country run by drug mafia. இதுல வந்து இவ்வளவு பெரிய பாரம்பரியமான இந்திய ஜனநாயகத்துல வந்து இப்படி வந்து ஒரு நம்ம மேல ஒரு நம்முடைய நேம் வர்றதே வந்து ரொம்ப அசிங்கம்னு நான் நினைக்கிறேன். அத மாதிரி ஏன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது இன்னொன்னு என்ன, நம்ம நண்பர் வந்து அவர் சித்தார்த் சொன்ன போல இதுவரை வந்து நாங்க பெகாசஸ் வந்து யூஸ் பண்ணல, அது வந்து இந்தியாவில யாருக்கும் யூஸ் ஆகல அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸை வந்து இன்னைக்கு அரசாங்கம் வந்து கொடுக்க முடியுமா? ஏன்னா இன்னைக்கு வந்து 10 இன்ஸ்ட்ருமெண்ட்ல 9 இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து ஃபோரன்சிக் சயின்ஸ்ல, அது வந்து அவங்க வந்து ஃபோரன்சிக்ஸ் லேபரேட்டரி வந்து இங்க உள்ள டொராண்டோவுடைய யூனிவர்சிட்டியினுடைய லேப்ல வந்து சிட்டிசன்ஸ் லேப்ல வந்து அனலைஸ் பண்ணதுல they have traced it out. பெகாசஸ்னுடைய பிரசன்ஸை வந்து they have found it out. ஆகவே அதை இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இப்போ சித்தார்த் வந்து அவருடைய போனை வந்து சப்மிட்டட் ஃபார் ஃபோரன்சிக் ஸ்க்ரூட்னி. அதனால பெகாசஸ் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. யார் அந்த யாருங்கிற கொஸ்டின் இருக்கு பாருங்க, அதுல கவர்மெண்ட்டை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து இது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இதனுடைய விலை, இதை கொடுத்து வேற யாரும் வாங்க முடியாது. இதுக்கு வந்து ரொம்ப ஷார்ட் செல்ஃப் லைஃப். ஆகவே இவ்வளவு $1 மில்லியன் கொடுத்து இந்த சாஃப்ட்வேரை வாங்கக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு? NSO அதை மறுக்கிறாங்களே, இந்திய அரசாங்கத்திற்கு நாங்க விற்கவில்லை அப்படின்றாங்க. அது வந்து நான் என்ன கேட்கிறேன், இதுல நான் இன்னும் நிறைய சொல்லணும், காத்திய சொல்லணும். நீங்க வந்து இஸ்ரேல் கவர்மெண்ட் வந்து யாருக்கு கிளியரன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அவங்க விற்க முடியும். இந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து பிஃபோர் செல்லிங் இட் டு எனி ஏஜென்சி, இப்போ அவங்க வந்து இந்தியா இல்லை என்று சொல்லலாம், ஆனா இந்தியாவுக்கு வந்து நிறைய ஏஜென்சி இருக்கு. அந்த ஒவ்வொரு ஏஜென்சிக்கும் இவங்க வந்து ஆதரைஸ் பண்ணியிருந்தா நம்ம வந்து அதெல்லாம் இப்ப கண்டுபிடிக்க முடியாது. நான் வந்து நம்முடைய பிரதமருக்கும் நான் இன்னும் ஒருபடி சொல்றேன், இஸ்ரேலுடைய பிரதமரும் ரொம்ப நெருக்கமாக இருந்த நாட்களை நமக்கு தெரியும். நமக்கு அவர் வந்து ஜெயிக்கணும்னு மனப்பூர்வமா நம்முடைய பிரதமர் ஆசைப்பட்டார். அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த நெருக்கமான நட்பு, அதாவது ஒரு ராஜரீக ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் கூட தேவர் பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து யாரும் மறுக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் வந்து இஸ்ரேலினுடைய மொசாத்
அவங்களுடைய இன்டர்நேஷனல் அவங்களுடைய வந்து பல விதமான சர்வதேச குற்றங்கள்ல வந்து கடைசியில யார் சம்பந்தப்பட்டிருப்பான்னு பார்த்தா இஸ்ரேலினுடைய ஒரு கை அதுல இருக்கும் என்பதை உலகம் முழுவதுக்கும் தெரியும். இதை வந்து இடையில நார்த் கொரியாவில வந்து அந்த நார்த் கொரியாவினுடைய அந்த அவருடைய ஜனாதிபதியினுடைய ஒரு ஸ்டெப் பிரதரை வந்து ஒரு வெளிநாட்டினுடைய ஏர்போர்ட்ல வந்து ஒரு இதை வச்சு அடிக்கும் போது கடைசியில் அது யாருடைய சம்பந்தப்பட்டதுன்னா அதுக்கு இஸ்ரேல் தான் ரூட் அவுட் பண்ணாங்க. சோ நம்ம இஸ்ரேல வந்து நீங்க அந்த பேஸ் ஆஃப் இட் நீங்க வந்து பண்ணிக்கிட முடியாது. ஏன்னா அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் நீங்க எப்படி வந்து யாசர் அராஃபத் வந்து ஒரு நாள் இரவு வந்து அவர் ஒரு வீட்டுல 2வது நாள் படுப்பதில்லை. ஒரு நாள் இரவு ஒரு வீட்டுல படுத்தாருன்னா மறுநாள் இரவு வேற வீட்டுல தான் படுப்பாரு. ஆனா அவருடைய வேற போர்ட்ஸே தெரிஞ்சு அவருடைய சமையல்காரரை பிடிச்சு அவருடைய சமையல்லே வந்து ஆர்சனிக் வச்சு இருந்தது, அவர் பாய்சன் ஆகி அவர் இறந்தாருங்கிற சரித்திரத்தை எல்லாம் பார்க்கின்ற போது அவங்களுடைய ரீச் இன்னைக்கு வந்து ஈரான்ல வந்து அவங்களுடைய அந்த நியூக்ளியர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை வந்து அவங்க எவ்வளவோ பேர் இருக்கின்ற போது செய்யறாங்க. அந்த நாட்டுல இருக்கிற அவருடைய மிலிட்டரி ஏஜென்ட் அவருடைய சயின்டிஸ்ட வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. எங்க இருந்து அடிக்கிறாங்க? சேட்டலைட்ல இருந்து அடிக்கிறாங்க. அதனால டெக்னாலஜி வந்து இஸ்ரேலுடைய டெக்னாலஜி, நம்முடைய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் வந்து பாதி எக்யூப்மெண்ட் இஸ்ரேல்ல தான் வருது. ஐ வாஸ் மெம்பர் ஆஃப் த டிஃபென்ஸ் கன்சல்டேட்டிவ் கமிட்டி. நீங்க வந்து நம்முடைய வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம ராணுவத்துல இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்ல வந்து ஒரு 70% 80% வந்து இஸ்ரேல்ல இருந்து தான் வருது. ஆகவே நீங்க வந்து நம்ம அரசாங்கத்துக்கு தான் டைரக்டா விற்கணும் அப்படின்னு கான்ட்ராக்ட் போட்டா வாங்குவாங்க. இத மாதிரி ஒரு சாப்ட்வேரை அப்படி வாங்குவது வந்து எந்த வகையில வாங்குவதனுடைய நோக்கமே கெட்டு போகும். இதனுடைய நோக்கம் என்ன சொல்றாங்க? டெரரிஸ்டையும் நாங்க வந்து கிரிமினல்ஸையும் அதை பண்ணதுக்கு தான் இதை கொடுக்குறோம். ஆனா ஒன்ஸ் நாங்க இந்த சாப்ட்வேரை கொடுத்த பிறகு அது யாருக்கு பயன்படுத்துங்கிற கண்ட்ரோல் எங்களுக்கு இல்லைன்னு சொல்றது என்ன? அதைத்தான் எங்களுக்கு வந்து அதை பற்றி கண்ட்ரோல் எங்களுக்கு இல்ல, அதனால அவங்களுடைய இதுல இருக்கலாம்னு. இதுல 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து நம்முடைய இந்தியன் நம்பர்ஸ் பார்க்கின்ற போதுதான் நமக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங். ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இருக்காருன்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு எதிர்கட்சி தலைவர்கள், அதற்கு பிறகு முக்கியமா வந்து பத்திரிகையாளர்கள்ல எந்த பத்திரிகையாளர்கள்னு பாத்தீங்கன்னா திரு அமித்ஷா அவருடைய மகனுடைய வருமானத்தை ஆராய்ச்சி செய்து வெளியிட்ட பத்திரிகையாளர், பியூஷ் கோயலினுடைய மத்திய அமைச்சர் இன்னைக்கு அவருடைய வியாபார டீலிங்ஸ அதை ஆராய்ச்சி செய்து வெளியிட்டவர்கள், ரஃபேலை பற்றி ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிசம் பண்ணி அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த பத்திரிகையாளர். அப்ப இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் கோஇன்சிடென்ஸ். அதே போல காஷ்மீரை பற்றி எழுதுகிற ஜலீல். அப்போ இது என்ன காமிக்கிறது என்று கேட்டா, இது யாரெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் விஷயத்தை பற்றி பத்திரிகையாளர்கள் வந்து எழுதுகிறார்களோ அவர்களை வந்து டார்கெட் பண்ணி இந்த பெகாசஸுடைய அந்த ஸ்னூப்பிங் வேர் உள்ள வரணும்னா இது யார் செஞ்சிருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ். இது வந்து இட்ஸ் சிம்பிள் அரித்மெட்டிக். 2+2 4ங்கிற மாதிரி இது இவர்கள் தான் செஞ்சிருக்க முடியும். இன்னும் வந்து இதுல ஒரு பேட்டர்ன் இருக்குன்றீங்க. நம்ம பேசலாம் திரு பீட்டர். ஒரு யாரெல்லாம் இதுல உளவு பார்க்கப்பட்டிருக்காருங்கிறதுல ஒரு அடிப்படையான ஒரு பேட்டர்ன் இருக்குன்றீங்க. அது சந்தேகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்றீங்க. பேசலாம். நான் திரு ஆர்கேவுடைய கருத்தை கேட்கறதுக்கு முன்னாடி மன்னிக்கணும் ஆர்கே, வெங்கடேஷ் இணைஞ்சிருக்கார். நான் கேட்டுட்டு வந்துடுறேன். வெங்கடேஷ், இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து 2 விதமாக பார்க்கப்படுது. ஒன்று, இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்பு அல்லது ஜனநாயகத்தை நம்பக்கூடியவர்கள் எல்லாம் மானிட்டர் பண்ணப்பட்டிருக்காங்க, ஸ்னூப்பிங்கில் இருந்திருக்காங்க அப்படின்னு, அல்லது வெளியிலேருந்து நமக்கு த்ரெட் இருந்திருக்கலாம் இந்தியா பண்ணலை அப்படிங்கும் போது அப்படின்னா இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு இந்த விஷயம்? உண்மையிலேயே வந்து இப்போ திரு சித்தார்த் வரதராஜன் அவர்கள் பேசுவதை நான் முழுமையாக கேட்டுக்கொண்டிருந்தேன். எனக்கு வந்து இருந்த பயம் எல்லாம் இன்னும் ஜாஸ்தியாக போச்சு. இப்போ என்னன்னா, அவர் சொல்லக்கூடியதுல ஒரு அடிப்படை சில தகவல்கள் இருக்கின்றன. இப்போ நம்ம வந்து 2-3 விஷயமா இதை பிரிச்சுப்போம். இதுல யாரெல்லாம் வந்து வேவு பார்க்கப்பட்டார்கள் என்றால் அந்த லிஸ்ட்ல அவர் சொல்லப்படக்கூடியதுல நீதிபதி இருக்கிறாரு, நீங்க சொன்ன மாதிரி அரசியல் கட்சியினர் இருக்கிறாங்க, இந்த பக்கம் குறிப்பாக பத்திரிகையாளர் இருக்கிறாங்க. இது ஒரு செக்மெண்ட். இன்னொன்னு, இதை யார் வாங்கியிருப்பாங்க, இது யார் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து பார்க்கும்போது திருப்பி அவர் வந்து நம்ம ஒரு விஷயத்த சொல்றாரு, இது அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம், ஆனா நம்மகிட்ட வரக்கூடிய தகவல்கள், இதுவரைக்கும் வரக்கூடிய தகவல்கள் எதுவுமே வந்து இந்த அரசாங்கம் இதை வாங்கியது என்பதற்கான எந்த விதமான அத்தாட்சியும் இப்ப கையில இல்லை. அல்லது இன்னைக்கு நீங்க வந்து சாயங்காலம் பேசியிருக்கக்கூடிய மினிஸ்டர் வந்து அதை தெளிவா சொல்றாரு, இது நாங்க இங்க வந்து சட்ட ரீதியாகத்தான் நம்ம கையாள முடியும், எந்த வகையிலையும் நம்ம வந்து இதை என்ன சொல்றது சட்டத்தை மீறி இயங்க முடியாது அப்படிங்கிறதையும்
மினிஸ்டர் வந்து தெளிவா சொல்றாரு. அப்ப நாம என்ன புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது என்றால், இது ஒருவேளை நம்மை மீறி நம்மை வந்து இப்ப ஒரு ஜட்ஜை வந்து ஏன் அவங்க வந்து ஸ்னூப் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல. இப்ப நீங்க வந்து எதிர்கட்சியை ஸ்னூப் பண்றதுக்கு நீங்க ஒரு காரணம் சொல்ல முடியும். அப்ப நீங்க அவங்களுடைய காரணங்கள் வந்து இது ஆளுங்கட்சிக்கு ஏதோ சாதகமா இருக்க போது அதனால அவங்க ஸ்னூப் பண்ணாங்கன்னு. ஒரு ஜட்ஜ் வந்து எதுக்கு ஸ்னூப் பண்ண போறாங்கன்னு எனக்கு புரியல. அதே மாதிரி நிறைய பத்திரிகையாளர்கள் நீங்க ஒரு சில லிஸ்ட் பாத்தீங்கன்னா இது எல்லா பத்திரிகையாளருக்கும் ஏதே ஒரு காரணம்னா நிறைய காரணங்கள் சொல்ல முடியாத பத்திரிகையாளர்களும் உள்ள இருக்கிறாங்க. அந்த லிஸ்டையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த காரணத்துக்காக தான் இவங்க வந்து ஸ்னூப் பண்ணப்பட்டாங்க. பீட்டர் ஒரு பட்டியல் கொடுத்தாரு, இவங்களெல்லாம் ஒரு பேட்டர்ன்ல உளவு பார்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. சித்தார்த் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, அப்படின்னா பெகாசஸ் மூலமா யாருமே உளவு பார்க்கப்படவில்லைன்னு வெளிப்படையா சொல்ல வேண்டியது தானே, அறிவிங்க அப்படிங்கிறாரு. கரெக்ட் சார். நான் என்ன கேட்கிறேன், இதை நான் தான் சொல்றேன். இப்ப மத்திய அரசு அதை தெளிவாக சொல்லணும். என்ன, நாங்க பெகாசஸை பயன்படுத்தல அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனை சால்வ். ஒண்ணு. ரெண்டாவது, அப்படியே இது வந்து பயன்படுத்தலைன்னா அடுத்த கட்டத்துக்கு அது போகணும். இது எங்க பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு இந்த ஒரு 16 பத்திரிகைகள் சேர்ந்து செய்திருக்கக்கூடிய இந்த ஆய்வின் மூலமாக அவங்க என்ன சொல்றாங்க, இந்தியாவில் ஒரு 300 நம்பர் வந்து ட்ராக் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அப்ப அது யார் செஞ்சா, எந்த நாடு செஞ்சது, யாருடைய தலையீடு அதில் இருந்தது அப்படின்னு நம்ம தேட வேண்டியது நம்முடைய பொறுப்பு தான். அப்ப நம்ம பயப்பட வேண்டியது என்னன்னா, அப்படி ஒருவேளை நம்மை மீறி நம்ம அரசாங்கம் செய்யவில்லை என்றால் அப்படி யார் செய்தார்கள் என்ற கவலை தான் எனக்கு இதில் அதிகமாக இருக்கிறது. நாம் நம்மை உண்மையிலேயே நம்ம ரொம்ப கண்மூடித்தனமாக நம்ம பல நாடுகளை நம்புறோமோன்ற ஒரு அச்சம் கூட எனக்கு இருக்கிறது. அப்ப நம்ம சந்தேகப்பட வேண்டிய நாடுகளுடைய பட்டியலும் இன்னும் அதிகமாக இருக்கிறது. நாம ஏன் இப்ப ஒவ்வொரு பட்டியல்ல இப்ப ஒரு 300 பேர்ல சார், இப்ப நீங்க சொல்லக்கூடிய இதுல இருக்கக்கூடிய பல பத்திரிகையாளர் லிஸ்ட் 40 பேர் லிஸ்ட்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்க்கும்போது இப்ப திரு பீட்டர் அவர்கள் சொன்ன மாதிரி சில பேரை வந்து இந்த காரணங்களுக்காக இவங்க ஸ்னூப் பண்ணிருக்கலாம்னு சொன்னா, வேற பல பேரை வந்து என்னால குறிப்பிட்டு சொல்ல முடியும் அவங்க எந்த வகையிலுமே சம்பந்தப்படாதவங்களா இருக்காங்க. அப்படி யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி இவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நினைக்கிறீங்க? சார் நம்ம பேர் வரட்டும் சார், பேர்லாம் வெளியே வரட்டும் சார். இப்ப நிறைய பட்டியல் வந்திருக்குல்ல, பத்திரிகையாளர்கள் பெயர்கள் பட்டியல் வந்திருக்கு, அவங்களே வயர்ல வெளியிட்டு இருக்காங்க. வரட்டும் சார், வரட்டும் நாம சொல்றோம், நம்ம அதை பத்தி பேசுவோம். இப்ப உடனடியா நான் பேர்லாம் சொல்லல. அப்போ நமக்கு வந்திருக்கக்கூடிய பட்டியல்கள்ல எனக்கு இந்த விதமான எனக்கு மாற்று கருத்து இருக்கக்கூடிய பட்டியல்ல இருக்க பேர்கள்ல சில மாற்று கருத்துகள் எனக்கு இருக்கிறது. அப்ப நான் என்ன சொல்றேன், அந்த பட்டியல்கள் முழுசா வரட்டும். நம்ம என்ன புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்குன்னா, நாம ஒரு தியரி ஒண்ணு வைக்கிறோம்ல, அந்த தியரி மேலேயே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. நம்ம கண்மூடித்தனமாக இந்த அரசாங்கத்தை குற்றச்சாட்டுவதற்காக ஒரு தியரியை நாம வந்து பேசுகிறோமோ என்ற அச்சம் மட்டும்தான் இருக்குது. அப்படி இருந்துவிடக் கூடாது. அப்படி வந்து இந்திய அரசாங்கம் அப்படி ஒன்றும் செய்து விடவில்லை என்று நான் நம்ப விரும்புகிறேன். அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். அப்படி இல்லை இது வந்து வேற ஏதோ செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அதை நாம ஆய்வு செய்ய வேண்டியதும் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியதும் அவசியம் என்பதுதான் என்னோட கருத்து. ரைட். ஆர்கே, சற்றே தாமதமா உங்கள்கிட்ட வர இது பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? திரு வெங்கடேஷ் சில கேள்விகளை முன்வைக்கிறாரு, உங்களுடைய அந்த கேள்விக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா, பெகாசஸ் என்பது ஒரு சைபர் ஆயுதம். இது நாம் வந்து மறந்துவிடக்கூடாது. அந்த NSO நிறுவனம் தயாரிக்கின்ற ஒரு சைபர் ஆயுதம். பெகாசஸ்ங்கிறது சாஃப்ட்வேர்னுடைய பேர். அடுத்ததாக இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பாதுகாப்பு ஏற்றுமதி. 2007 வந்து இஸ்ரேலில் ஒரு ஆக்ட் இருக்கிறது, வசனார் ஆக்ட் அப்படின்ற அதனுடைய பேர். அந்த 2007 ஆக்ட்லேயும் வசனார் அக்ரிமெண்ட்லேயும் என்ன சொல்லுதுன்னா, எண்ட் யூசர் மேனேஜ்மெண்ட் எக்ரிமெண்ட் இருக்கின்ற நிறுவனங்களுக்கு மட்டும்தான் இது கொடுக்க முடியும். அதாவது ஒன்று கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் என்று அந்த NSOனுடைய சைட்லேயே சொல்லுது, நாங்கள் வந்து அரசாங்கங்களை மட்டும்தான் விற்போம் என்று சொல்லுது. ரெண்டாவதாக அந்த ஊரில் இருக்கின்ற அந்த இது ஆக்ட் 2007 ஆக்டும் வசனார் அக்ரிமெண்ட்டும் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, எண்ட் யூசர் யார் கடைசியாக அதை வந்து பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதும் இந்த நிறுவனம் வந்து கண்காணிக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்போது இதுதான் நாம் வந்து ஃபஸ்ட்டு புரிந்து கொள்ள வேண்டியது. நிச்சயமாக இது அரசாங்கம் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் தான். இது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் இல்லை என்று எப்படி சாதிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, அது பல விதங்கள் இருக்கிறது. அதாவது ஃப்ரண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது நம்மளுடைய உளவுத்துறையில். வந்து இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம். இப்போ ரா எடுத்துட்டிங்கன்னா, IB எடுத்துட்டிங்கன்னா, இவர்களுக்கெல்லாம் ஒரு கார்ப்பரேட் முகம் வந்து சில இடங்கள் இருக்குது. இப்போ CIA ரொம்ப சாதாரணமாக எளிதாக நடத்துகின்ற ஒரு விஷயம்தான். இப்போ உலகத்தில் பல இடங்களில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான நபர்கள் அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லுவார்கள். அதனால தான் இந்த டேக்ஸ் ஹேவன்ஸ் எல்லாம் இன்னும் வந்து பிரச்சனை இல்லாமல், இந்த மொரிஷியஸ் என்றது ஒரு டேக்ஸ் ஹேவன், அதே மாதிரி பனாமா என்கிறது ஒரு டேக்ஸ் ஹேவன். இந்த மாதிரி இடங்களில் வந்து அது ஜீரோ டேக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து பல நிறுவனங்கள் நிறுவப்படுகிறது. அந்த நிறுவனங்கள் வந்து அரசோடு தொடர்பு இருக்கிறது, இல்லை என்றால் அரசனுடைய ஒரு உளவுத்துறையோட தொடர்பு இருக்கிறது.
இது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்கங்களுக்கு மட்டும்தான் விற்பேன், அப்போ அரசாங்கத்துக்கு விற்றதாகத்தான் இது கணக்கு. அது எந்த ஒரு நிறுவனத்துக்கு விற்றாலும் சரி. அடுத்ததாக பாருங்களேன், இன்றைக்கு வருகின்ற ரவிசங்கர் பிரசாத்தினுடைய முன்னாள் அமைச்சர், ஐடி அமைச்சர், அவருடைய விளக்கம் என்னவென்றால், ஏன் 45 நாடுகள் நடக்குதே, ஏன் இந்தியாவை மட்டும் பேசுகிறீங்க என்ற ஒரு விளக்கம் சொல்கிறார். அதே மாதிரி தான் பெகாசஸ் யூஸ் பண்ணுறதுல என்ன தவறு என்று பல நபர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார், ஆளுங்கட்சியை சார்ந்த நபர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே தான் பிரச்சனை வருது. நம்மளுக்கு ஒரு பத்திரிகையாளராக உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எத்தனை முறை நம்மளுடைய ஃபோன் எல்லாம் சோதனை செய்திருக்கிறார்கள், என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு வரும்ன்று நமக்கு தெரியும். உளவு பார்ப்பது, ஒரு பத்திரிகையாளரை உளவு பார்ப்பது, இல்லை என்றால் எதிர்க்கட்சியை உளவு பார்ப்பது என்பது நிச்சயமாக அது வாடிக்கையான விஷயம்தான். அது நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸினுடைய ஒரு கட்டுப்பாடில் இருக்கின்ற ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. அதனால தான் அதற்கு இந்த மாதிரியான உளவு பார்க்க வேண்டிய தேவை எங்க வருதுன்னா, இப்போ நேஷனல் செக்யூரிட்டி அஃப்கோர்ஸ் அதுக்கான ஒரு தேவை இருக்கிறது. அதே போல வரி ஏய்ப்பை கண்டுபிடிக்கிறது அல்லது சட்டவிரோத செயல்களை தடுக்கிறதுக்கான மத்திய அரசு இது போன்ற உளவு வேலைகளை செய்ய வேண்டிய அதனுடைய ஏஜென்சிஸ், நாட் அரசாங்கம்னா நேரடி அரசாங்கம் இல்லை, அதுக்கான உளவுத்துறை நிறுவனங்கள், அது ராவா இருக்கலாம், ஐபியா இருக்கலாம், அல்லது மாநிலங்களில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் விங்ஸாக இருக்கலாம், இன்டர்னல் செக்யூரிட்டியை பார்க்கக்கூடியவங்களா இருக்கலாம். அப்போ அந்த தேவையும் இருக்குது தானே. அது அந்த அடிப்படையில் உளவு என்பது ஏற்கனவே பார்க்கப்பட்டு கொண்டு இருக்கு. டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகும்போது அதுக்கேற்ற வகையில் அதற்கான தேவைகளும் கூட ஆகுது. ஆனால் இதில் இது எல்லாமே ஒரு ப்ரொசீஜரில் நடக்கிறது மட்டும்தான் இங்கே நடக்குது அப்படிங்கிறது தான் இப்போ அரசு தரப்பில் சொல்லுதான். அதில் ஒரு கிரே ஏரியாவில் இருக்கின்ற ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது இந்த நபரை உளவு பார்க்க முடியுமா கூடாதா என்ற அந்த கேள்வியை எழுப்புகின்ற விதமாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னால் ஒரு முக்கிய நபர், கர்நாடக நடிகர் ஒருத்தர் கடத்தப்படுகிறார். தமிழகத்தில் மிக தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு நபர் கடத்தி சென்று போகிறார். அவரை ஃபர்ஸ்ட் நாடி செல்வது ஒரு பத்திரிகையாளர் தான், தமிழ்நாட்டை சேர்ந்த பத்திரிகையாளர், பேர் எடுக்க விருப்பமில்லை. ஆனால் அந்த நபரை உளவு பார்த்தார்கள். அந்த நபரை உளவு பார்த்தனுடைய விளைவாக அரசாங்கத்துக்கு சில தகவல்கள் கிடைக்கிறது. அதன் பிறகு அரசாங்கம் இன்னொரு ரூட் கூட இருக்கிறது, இந்த கடத்தி சென்ற நபரை விடுவிக்கிறதுக்காக ஒரு சென்றது. இப்போ நான் கேட்கின்ற கேள்வி இதுதான். அவர் பத்திரிகையாளர், அவர் அரசாங்கம் கேட்கிறது இந்த மாதிரி நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமான்ட்டு, அவர் அதற்காக செல்கிறார். ஆனால் அங்கு நடக்கின்ற விஷயங்கள் அரசாங்கம் நினைத்தபடி இவர் அரசாங்கத்துக்கு கன்வே பண்ணவில்லை. ஆனால் அங்கே இருக்கின்ற ஒரு உளவுத்துறை அதிகாரி அதை கண்காணித்து அதை அரசாங்கத்துக்கு அந்த தகவல் தெரிவிக்கிறார். அதன் பிறகு அது அப்படியே அந்த ஸ்டோரி அங்கே மாறுது. இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா? இது ஒரு கிரே ஏரியாவாக நான் பார்க்கிறேன். அதாவது ஒரு பத்திரிகையாளர் அந்த பத்திரிகையாளர் என்ற அந்த தர்மத்தை விட்டு சற்றே விலகி இருக்கிறார். ஏன் விலகி இருக்கிறார்னா வேற ஒன்றும் கிடையாது. தமிழகத்துக்கும் இன்னொரு அண்டை மாநிலத்துக்கும் தகராறு வரக்கூடாது, இங்கேயும் அங்கேயும் இந்த இமோஷன்ஸ் ரன் ஹை ஆகக்கூடாது, அதன் விளைவாக மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் அவர் செய்கிறார். இது கரெக்டாக அது கவர்மெண்ட் தான் அனுப்புறாங்க. ஆமா, இனிஷியலி கவர்மெண்ட் தான் அனுப்புறாங்க. அதன் பிறகு வேற நபர்களையும் நாடி அவர்கள் மூலியமாக செல்கிறார்கள். அப்போ நான் கேட்கறது இவ்வளவுதான், அவரை உளவு பார்த்தது சரியா தவறா? அப்போ அதிலிருந்து ஆரம்பிக்கும் போது இப்போ வாடிக்கையாக ஒரு விஷயம் என்ன ஆயிட்டு வந்தா, நம்மளை போன்றவர்கள் கொஞ்சம் சீனியர்ஸ் ஆனாலும் சரி, அதே மாதிரி ஒரு ஃபீல்டில் கொஞ்ச காலம் நிற்கின்ற நபர்கள், போலீஸோட தொடர்பு வைத்திருப்பவர்கள், பியூரோக்ராட்ஸோட, இல்லை என்றால் குறிப்பிட்ட அரசியல்வாதிகளோட பழகுகின்றவர்கள் எல்லாம், இவர்கள் எல்லா மேலேயும் ஒரு ஃபைல் இருக்குது இன்னைக்கு. அது எந்த இதில் வரும்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நாம் அறிந்த விஷயங்கள் தான். இதெல்லாம் சரி தவறு என்று நான் பார்க்கல. ஒரு ப்ராக்டிக்கல் இதிலிருந்து பார்க்கும்போது ஏதோ ஆளுங்கட்சிக்கு இது தேவைப்படுதுப்பா பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இது அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்தில் தான் நாம் இன்னைக்கு இருக்கிறோம். ஆனால் ஒரு ஃபாரின் ஏஜென்சியை கொண்டு நம்மளுடைய ஃபோனுக்குள்ளால் ஒரு வைரஸை வைத்துக்கொண்டு, அந்த வைரஸை வைத்துக்கொண்டு நாம் பண்ணுகின்ற ஒவ்வொரு கீ ஸ்ட்ரோக்கும், இப்போ சித்தார்த் சொன்ன ஒரு தகவல் பெரிய ஒரு அதிர்ச்சி எனக்கு தந்தது. அதாவது 0 கிளிக் என்று குறிப்பிட்டார்களே, அதாவது அவங்க ஒரு வைரஸ் இங்கே அனுப்பிடுவாங்க, நீங்கள் அதில் போய் கிளிக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கிளிக் பண்ணாமலே இருக்க உங்கள் ஃபோனுக்குள்ளால் இருக்கின்ற அனைத்து தகவல்களும் போய் சேருது. அதாவது நீங்கள் உங்களை குழந்தைய கூப்பிட்டு ஐ லவ் யூ சொன்னாலும் சரி, இல்லை என்றால் உங்கள் வீட்டுக்குள்ளால் இருக்கின்ற ஒரு பிரச்சனையானாலும் சரி, இல்லை என்றால் உங்களுக்கு இருக்கின்ற அந்த ஒரு கண்காணிப்புக்குள்ள இருக்கிறீங்க, உங்களுடைய எந்த தனி மனித பிரைவசி அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படின்னு அரசியல் சாசன சட்டம் சொல்றது உங்களுக்கு அந்த உரிமை இருக்குன்னு சொல்லுது. ஆனால் இப்போ ஒரு அரசாங்கம் சொல்லுது அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லும்போது தான் எனக்கு பெரிய ஒரு வியப்பா இருக்கிறது. கார்த்திகேயன், இது ஒரு ஹேக்கிங் அப்படிங்கிறது புதுசு இல்லை, நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நீங்களே நிறைய நிகழ்ச்சிகளில் நம்ம அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். அதிலிருந்து இந்த இது எப்படி வேறுபடுதுன்னு பார்க்குறீங்க? பெகாசஸோட இந்த ப்ராஜெக்ட் பெகாசஸ், அதில் நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்க்குறீங்க? ஸ்பைவேர் அப்படின்றது ரொம்ப காமனான விஷயம்.
பட் ஸ்பைவர் வந்து எப்படி இன்ஜெக்ட் ஆகும் மொபைல்ல? போங்க அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு இமெயில் அட்டாச்மெண்டா வரும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஸ்டெகனோகிராஃபி யூஸ் பண்ணி ஒரு போட்டோகிராஃபி மூலியமா பின்னாடி வந்து இன்ஜெக்ட் ஆகி வரும். பட் இது எதுவுமே இல்லாம வந்து உங்க இதுல வந்து பெனட்ரேட் ஆகிறது தான் அந்த பேகேஜஸ். அதாவது முதல்ல சித்தார்த் சொன்ன மாதிரி வந்து 0 கிளிக் பெனட்ரேஷன். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் கால் வரும். நீங்க கால் அட்டன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மிஸ்டு கால் தான் வரும். அந்த மிஸ்டு கால் வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஜெக்ட் ஆகி மொபைல் உட்காந்துரும். ஸோ இன்ஜெக்ட் ஆகி மொபைல் உட்காந்ததுக்கு அப்புறம் அந்த எந்த நம்பர்ல இருந்து கால் வந்தோ அந்த கால் ஆட்டோமேட்டிக்கா டிசப்பியர் ஆயிடும். அந்த கால் நீங்க எடுக்க முடியாது. அதனாலதான் வாட்ஸ்அப் வந்து பாத்தீங்கன்னா கலிபோர்னியா கோர்ட்ல NSO மேல வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி எங்களோட சர்வரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துல வந்து வாட்ஸ்அப் வந்து கொடுத்த லிஸ்ட் தான் இந்த மாதிரி இந்தியன்ஸ் ஒரு 14 பேரோட லிஸ்ட்டும் கொடுத்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னாங்க. ஸோ அந்த கேஸ் ஒன்று வந்து கலிபோர்னியா கோர்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ அந்த கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து வாட்ஸ்அப்போட சர்வரை யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணி இந்த இது வந்து டெலிவரி ஆச்சு. இந்த சாஃப்ட்வேர் வந்து டெலிவரி ஆனது. அதனால வந்து அது ஆத்தென்டிகேட்டட் சோர்ஸ். பட் இப்ப இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒண்ணு வாட்ஸ்அப் கொடுத்தா இந்த சோர்ஸ் மூலியமா வந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். இல்லைன்னா வந்து NSO சொல்லிருக்கணும் இந்த சோர்ஸ் மூலியமா இந்த நம்பர்ஸ் வந்திருக்கு. இவங்க 2 பேருமே சொல்லாம ஒரு தேர்ட் பார்ட்டி சொல்றாங்க அப்படின்னா அது ஆத்தென்டிகேட்டட் இன்ஃபர்மேஷனா நம்மளால எடுக்க முடியுமானா ஒரு கொஸ்டின் மார்க் தான். பிகாஸ் இவங்க 2 பேரோட ஆக்சஸ் எல்லாமே வர்றதுனால. அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்தியன் கவர்மெண்ட் இதை சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து இந்தியன் கவர்மெண்ட் இதை ஸ்னூப் பண்ணல அப்படின்றது. அண்ட் மோரோவர் செக்ஷன் 69 ஆஃப் IT ஆக்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2000லேயே வந்தது. அதுலயே வந்து கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பவர் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பவர் இருக்கு. இன்ஃபேக்ட் டெசிக்னேட்டட் ஆர்கனைசேஷனுக்கும் பவர் இருக்கு. அந்த டெசிக்னேட்டட் ஆர்கனைசேஷன் யாரு அப்படின்றது 2018 டிசம்பர்ல கவர்மெண்ட் ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க. நீங்க சொன்ன மாதிரி வந்து டிராக்கு பவர் கொடுத்திருக்காங்க, IBக்கு பவர் கொடுத்திருக்காங்க, ஈவன் டெல்லி கமிஷனரேட் கூட பவர் கொடுத்திருக்காங்க. இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். சோ இவங்க யாருமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அப்படின்னும் போது இன்னொரு ஆங்கிளையும் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஒண்ணு அப்ப எனிமி கண்ட்ரி, இப்ப எல்லாருமே பேசின மாதிரி வந்து வேற ஒரு எனிமி கண்ட்ரி இதை வாங்கி வந்து ஸ்னூப் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு பாத்துருக்கலாம். சோ அப்படி பார்க்கணும் அப்படின்னா உடனே அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் அப்படின்னு இந்தியால இருக்கு. ஒன்னு அந்த டீம் மூலியமா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி ஒரு த்ரெட் வந்திருக்கு இந்தியால. பிகாஸ் இட்ஸ் நாட் அகேன்ஸ்ட் இண்டிவிஜுவல், அகேன்ஸ்ட் த பில்லர்ஸ் ஆஃப் த நேஷன். ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, ஒரு மீடியா இருக்காங்க அப்படின்னா they are the pillar of the nation. அப்போசிஷன் பார்ட்டி இருக்காங்க அண்ட் ஜுடிஷியரி இருக்காங்க அப்படின்னும் போது these people are pillars of the nation. ஸோ அப்போ ஒரு த்ரெட் இருக்கு அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா இது ப்ராப் பண்ணி இதை இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கோம். பட் கவர்மெண்ட் அதை பண்ணாம ஜஸ்ட் ஒரு வேக் ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க, ஜஸ்ட் இதை நாங்க டினை பண்றோம் அப்படின்னு. அப்போ கவர்மெண்ட் டைரக்டா பண்ணலன்னா மேபி எனிமி கண்ட்ரியும் பண்ணிருக்கலாம். ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் இந்தியா, வேற ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஒரு கண்ட்ரியும் இதை பர்ச்சேஸ் பண்ணி அவங்க கிட்ட நம்பர்ஸ் கொடுத்து அவங்க மூலியமா ஸ்னூப் பண்ணிருக்கலாம். இதுல அடிப்படையில ஒரு முக்கியமான கேள்வி என்ன வருதுன்னா, இது எல்லாமே நடந்த காலகட்டம் 2018, 19 அப்படின்ற காலகட்டங்களா இருக்கு. அப்படின்னா இந்த ஸ்னூப்பிங் நடந்த காலகட்டங்கள், டிஜிட்டல் தடயங்கள் இத்தனை ஆண்டுகள் இருக்குமா? இன்ஃபேக்ட் வந்து இந்த பெகசஸே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் இருக்குங்க. அதுல இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க மொபைல இன்ஜெக்ட் பண்ணிட்டேன்னா உங்க மொபைலோட கம்ப்ளீட் கண்ட்ரோல் வந்து யாரு சென்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு கிடைச்சிரும். சோ அதன் மூலியமா எல்லா டீடைல்ஸும் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 60 டேஸ்க்கு மேல இது யாரு சென்ட் பண்ணாங்களோ அவங்க எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே அந்த பெகசஸ் கொடுக்கல அப்படின்னா இட் ஹாஸ் செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ், அதுவே அந்த இருந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் அதனோட ட்ரேசஸ் கூட அதில் இருக்காது. 416 அந்த எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ அண்ட் மோரோவர் இதனோட யூனிக்னஸ் என்னன்னா ஆண்ட்ராய்டு, iOS இது ரெண்டுலயும் போகும். இது வரைக்கும் நம்ம பேசின ஸ்பைவேர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு டார்கெட் பண்ணுவோம், iOS டார்கெட் பண்ணாது. பட் இந்த பேக்கேஜஸ் வந்து iOS டார்கெட் பண்ணிருக்கு அப்படின்றது தான். அண்ட் மோரோவர் இதனோட ட்ரேசஸ் இருக்கும் அப்படின்றாங்க. இப்ப நிறைய பேர் சொல்றாங்க ஃபோரன்சிக்ல இருந்து இதை எடுத்து பார்த்தா பெகசஸ் அதுல இருந்துச்சு அப்படின்றாங்க. அப்படின்னா ஒரிஜினல் பெகசஸ் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியணும். அதை NSO ரிவீல் பண்ணா மட்டும்தான் இந்த பெகசஸ் இப்படிதான் இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். NSO ரிவீல் பண்ணாம பெகசஸோட ஆர்கிடெக்சர் என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. சோ அதை கம்பேர் பண்ணாம இந்த ஸ்பைவேர் பெகசஸ் தானா அப்படின்றது நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாது. சோ இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ஒரு ஆத்தென்டிகேட்டடான ஒரு ரிசல்ட்டே நம்ம வர முடியும். இது இப்படி இந்த வைரஸ் இருக்குங்கிறத யூசர்ஸால கணிக்க முடியுமா? முடியாதா? கண்டிப்பா கிடையாதுங்க. இப்ப வந்து வேற ஏதாவது ஒரு மால்வேர், இப்ப ஸ்பைவேர்ன்றது ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் தான். இப்ப வந்து வேற ஏதாவது ஒரு மால்வேர் உங்க மொபைல் வந்து இன்ஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒண்ணு உங்க மொபைல் வந்து ப்ராசஸர் ஸ்லோ பண்ணும், அப்படி இல்லைன்னா வந்து நிறைய பேட்டரி கன்சியூம் பண்ணும். அதன் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து கரப்ட் பண்ணும், உங்க மொபைல் ஃபர்தரா ஒர்க் ஆகாது. பட் இந்த பெகசஸோட யூனிக்னஸ் என்ன அப்படின்னா இது பேட்டரியும் அதிகமா கன்சியூம் பண்ணாது, அதே மாதிரி வந்து உங்க ப்ராசஸ் எதுவுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. அதனாலதான் வந்து 2019 கலிபோர்னியா கோர்ட்ல அவங்க சப்மிட் பண்ண அஃபிடேவிட் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்தியன் மணி வேல்யூல கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபாய் வரும் இந்த சாஃப்ட்வேர். சோ அப்ப இந்த சாஃப்ட்வேர் 300 கோடி ரூபாய்க்கு எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே இருக்காது, மொபைல்ல இன்ஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்றதுதான் இதனோட ஸ்பெஷாலிட்டியே. சோ அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால ஒரு காமன் மேனால வித் நேக்கட் ஐயால அதை நம்ம பார்க்க முடியாது. ரைட். கோடிக்கணக்கில் செலவழிக்கப்பட்டு உளவு பார்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அப்படின்னா இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் எதெல்லாம் இருக்கு, அல்லது நம்ம இன்னும் இதுல என்னெல்லாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய அம்சங்கள் இருக்குன்னு பேசலாம். திரு பீட்டர்,
இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப தீவிரமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னாலும் இந்த ஒட்டு கேட்கறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் 2013 இருந்து ஆர்டிஐ தகவல் படி 7500 9000 உத்தரவுகள் கொடுக்கப்பட்டது இந்த தொலைபேசிகளை ஒட்டு கேட்பது அப்படின்னது யூபிஏ அரசாங்கம். அதுக்கு பிறகு திரு மன்மோகன் சிங்கே கூட வந்து இதை நியாயப்படுத்தினார். தொழில் நிறுவனங்களுடைய தலைவர்களுடைய தொலைபேசிகள் ஒட்டு கேட்பது அப்படிங்கிறது தேவை இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த ஒட்டு கேட்பது அப்படிங்கிறதுக்கான தேவை, அதனுடைய விஷயங்களும் இருக்கா? இது தொடர்ந்து இந்த விஷயங்கள், ஏன்னா நீங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கீங்க, இப்போ இந்த குற்றச்சாட்டுகளை எல்லா அரசுகளும் எதிர்கொள்கின்றனவா? இல்ல, அதாவது கார்த்திகை செல்வன், இதுல 2-3 கோணங்கள். அதாவது இன்னைக்கு வந்து டெக்னாலஜி இஸ் கெட்டிங் மோர் அண்ட் மோர் சோபிஸ்டிகேட்டட் அண்ட் டெரரிஸ்ட் இருக்கிற டெக்னாலஜி வந்து பாப்புலர் சாவரின் கவர்மெண்ட்ஸ்ல சில நேரத்துல இல்ல, அவங்கள்ட்ட இருக்கிற டெக்னாலஜி. அதனால இன்னைக்கு வந்து பயங்கர தீவிரவாதிகளாக இருந்தாலும் சரி, பெரிய டாக்ஸ் ஹெவன்ஸ்ல இருக்கிற மேனிபுலேட்டர்ஸ், ஃபேக் ப்ராடக்ட் வந்து மார்க்கெட் பண்றவங்க, இன்டர்நேஷனல் டிராபிக்கர்ஸ், இவங்ககிட்ட இருக்கிற டெக்னாலஜி வந்து பல எலெக்டட் கவர்மெண்ட், பல சாவரின் கவர்மெண்ட்ஸ்ல கிடையாது. இன்னைக்கு நம்ம எதுக்காக இதை பத்தி ரொம்ப வருத்தப்படுறோம்னா, இப்ப நீங்க வந்து நம்ம கவர்மெண்ட் மறுத்திருக்குன்னு சொல்லி வெங்கடேஷன் சொன்னாரு, மாலன் சொன்னாரு, நம்ம கார்த்திகேயன் கூட சொன்னாரு. அத்தனை கண்ட்ரியும் மறுத்திருக்கு, நம்ம மட்டும் மறுக்கல. இதுல மென்ஷன் பண்ண 10 கண்ட்ரியும் நாங்க பெகாசஸ் யூஸ் பண்ணல, யாருமே வந்து ஒத்துக்கல. நாங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னு எந்த கண்ட்ரியும் ஒத்துக்கல. அப்ப நான் கேட்கிறேன், அப்ப இவ்வளவு இத்தனை கோடி டாலர் மதிப்புள்ளது அந்த சாப்ட்வேரை அந்த பெகாசஸ் யாருக்கு வித்திருக்குது? அவன் 40 கண்ட்ரிக்கு வித்திருக்கிறோன்னு சொல்றான். We have sold it to 40 countries. ஆனா இன்னைக்கு 10 கண்ட்ரி நீங்க வந்து முதல்ல அவங்க வந்து கான்சன்ட்ரேட்டட் போன் நம்பர்ஸ், இந்த 10 கண்ட்ரில தான் நிறைய போன் நம்பர் இருந்திருக்கு. அவங்க 10 பேருமே நாங்க இதை யூஸ் பண்ணலன்னு தான் நான் சொல்றாங்க. இப்போ இது வந்து என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த சாப்ட்வேரை பத்தி கார்த்திகேயன் வந்து சொல்லுவாங்க, இட்ஸ் a nasty software. It can snoop the entire worldங்கிறான். உலகம் முழுவதையும் இதை வைத்து உளவு பார்க்க முடியும் அப்படிங்கிறது சொல்றாங்க. அப்போ அவ்வளவு பெரிய டெக்னாலஜியை வந்து யாராவது ஒருத்தர், ஒரு தனிப்பட்ட நபர் வாங்கி வைத்திருப்பாருங்கிறதுலாம் நம்ப முடியாது. ரெண்டாவது, எதிரி நாடுகள் வந்து இதை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆர்குமெண்டே வந்து அது மோஸ்ட் அன்டெனபிள் ஆர்குமெண்ட். எதிரி நாடுகள் பார்த்தா யாரை பார்த்திருப்பாங்க? நம்முடைய பிரதமர் போன வேணா அவங்க பண்ணியிருந்திருக்கணும், டிஃபென்ஸ் மினிஸ்டர் போன பண்ணிருக்கணும், ஆர்மி ஜெனரல் போன பண்ணிருக்கணும். ஆனா பண்ணினதெல்லாம் பத்திரிகையாளர்கள், எதிர்கட்சி தலைவர்கள். எதற்காக வந்து ஒரு எதிரி நாடு வந்து இதெல்லாம் பண்ணணும்? அமித்ஷாவுடைய பையனை பற்றி விசாரிக்கிறவங்கள, ரஃபேல் விமானத்தை பற்றி விசாரிக்கிறவங்கள, பியூஷ் கோயலை பற்றி விசாரிக்கிறவங்கள, காஷ்மீர் இஷ்யூ பத்தி விசாரிக்கிறவங்க. ஒரு விஷயம் திரு சித்தார்த் குறிப்பிட்டதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ண விரும்புறேன். இதுல வந்து லீக்டு டேட்டால நம்பர் இருக்கிறதுனால மட்டுமே அந்த போன்ஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அதை ஃபாரன்சிக் லேபுக்கு கொடுத்து அந்த ஆய்வுக்கு பிறகுதான் இது வந்து இன்ஃபெக்ட் ஆயிருக்கா, இதுல வந்து இந்த ஸ்பைவேர் இருக்கா, பெகாசஸ் இருக்காங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும் இல்லையா? வெறும் எண்களை மட்டும் வச்சு எப்படி சொல்ல முடியும்? ஒரு அவங்க வந்து ஏறக்குறைய வந்து ஒரு 30-35 போனை வந்து ஃபாரன்சிக் அனலைசிஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ஃபாரன்சிக் அனலைசிஸ் கொடுத்ததுல ஏறக்குறைய வந்து 80% ஆஃப் தி அனலைசிஸ் ரிப்போர்ட் வந்து அந்த பிகாசஸ் அந்த ட்ரேசஸ் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம கார்த்திகேயன் சொல்றாரு, பிகாசஸ் ஒரிஜினல் சாம்பிள் இருந்தா தான் அதை கம்பேர் பண்ண முடியும்னு ஒரு ஆர்குமெண்ட் சொல்றாரு. As a lawyer, I am also able to accept it. ஆனா இந்த ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறவங்களும் சாதாரண ஆட்கள் இல்ல. இன்னைக்கு இந்த அனலைசிஸ வந்து இவ்வளவு பெரிய டொராண்டோவினுடைய லேபினுடைய சிட்டிசன்ஸ் லேப் என்று சொல்லக்கூடிய மோஸ்ட் அட்வான்ஸ்டு லேப், அவங்களோட இருக்கிற அந்த இன்ஜினியர்ஸ் வந்து சம் ஆஃப் தம் were employed by American intelligence agencies. ஈவன் இஸ்ரேல்ல வேலை பார்த்தவங்க கூட அங்க இருக்கிறாங்க. சோ அவங்கெல்லாம் சேர்ந்துதான் கொடுத்திருக்காங்க. இதுல இன்னொன்னு பார்க்கணும் கார்த்திகேயன், இதுல இந்த பிகாசஸ் டெக்னாலஜி வந்து அமெரிக்கன் போன்ஸை மட்டும் தொடாதான். அமெரிக்கன் கம்பெனி போனை வந்து அது வந்து டச் பண்றதுக்கு அந்த டெக்னாலஜில இடமே இல்லைன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இது வந்து ரொம்ப சிம்பிள். பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இதை ஒண்ணு எடுக்கிறாங்க, அதாவது ஹோம் லொகேஷன் ரெஜிஸ்டர்னு ஒண்ணு எடுக்கிறாங்க. இந்த ஹோம் லொகேஷன் ரெஜிஸ்டர் வந்து யார்கிட்ட இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சர்வீஸ் ப்ரொவைடர் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கன்சியூமருக்கு உள்ள, தங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு உள்ள ஹோம் லொகேஷன் ரெஜிஸ்டர் வச்சிருக்காங்க. ஒரு 7 கண்ட்ரியினுடைய ஹோம் லொகேஷன் ரெஜிஸ்டர் கிடைச்சிருச்சுன்னா என்டையர் வேர்ல்டுல உள்ள அத்தனை போனையும் அவங்க பண்ண முடியுங்கிறது தான் இந்த சாப்ட்வேர்னுடைய ஒரு பெரிய டெக்னாலஜிக்கல் வந்து அச்சீவ்மெண்ட். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு பெரிய டெக்னாலஜியை யாருக்கு எதிராக பயன்படுத்த, டெக்னாலஜி பயன்படுத்த வேண்டாங்கிறது என்னுடைய ஆர்குமெண்ட் இல்ல. நீங்க இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் எல்லாம் வந்து எப்படி வந்து பார்க்க முடியும்?
அதுக்கு வந்து ஆனா இந்த டெக்னாலஜி பர்மிட்டட் ஏஜென்சிஸ் உங்களுக்கு தெரியும், நீங்க ஆட்சி பொறுப்புல இருந்திருக்கீங்க. இந்தியாவில் பர்மிட்டட் ஏஜென்சிஸ் நிறைய இருக்காங்க. இன்டர்னல் செக்யூரிட்டி பார்க்குறாங்க, அதே போல மற்ற நாடுகளோட இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிக்கிற ரா போன்ற அமைப்புகள் இருக்கு. அப்ப இந்த அமைப்புகள் எல்லாருக்குமே இங்க அதுக்கான உரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அவங்க யாராவது இதை என்கேஜ் பண்ணியிருக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல? அந்த என்கேஜ்மெண்ட்டில் யார் யார் இது வந்து லீக்டு டேட்டா தான் வந்திருக்கு. இது அவங்க ஃபோன்ஸ் இதில் வந்து முழுமையாக இன்ஃபெக்ட் ஆயிருக்கா அல்லது அதுக்கு இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது தெரியாத வகையில் நம்ம முன்னக்கூட்டியே ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியுமா அப்படி பொதுப்படையாக? வந்து சித்தார்த் வரதராஜ் சொன்ன மாதிரி அவருடைய போன் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுல வந்து ட்ரேஸ் இருக்குங்கிறதும் வந்திருக்குது. அதே மாதிரி பிரசாந்த் கிஷோர்னுடைய போன்லயும் அந்த மாதிரி தான் வந்திருக்குது. ஆகவே இது ரெண்டும் வந்து நமக்கு வந்து கன்க்ளூசிவ்லி ஃபோரன்சிக் லேபரேட்டரியுடைய அனாலிசிஸ்க்கு போயிட்டு வந்து தெரிந்ததுதான் இது ரெண்டும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ கவர்மெண்ட் பார்க்கல, கவர்மெண்ட் ஏஜென்சி பார்த்திருக்கலாமோங்கிற ஆர்குமெண்ட். குரங்கு வந்து குட்டியை விட்டு தான் பிடிச்சு பார்க்கும். குரங்கு ஒரு நாள் வந்து ஒரு கிழ ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பிடிக்காது, அது குட்டியை விட்டு பிடிச்சிட்டு குரங்கு உட்கார்ந்துக்கும். அத மாதிரி விழுந்தா குரங்கு குட்டி தான் கீழே விழுன்னு சொல்லுவாங்க. அதே போல கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு தப்பிக்கிறதுக்கு வந்து இட் ஹஸ் காட் thousands of ways. நான் வந்து என்ன சொல்றேன்னா, ஐ அண்டர்ஸ்டாண்ட், பட் ஆனால் இதை வந்து எதிர்கட்சி தலைவர்கள் வந்து நீங்க வந்து எப்படிங்க எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி நடத்த முடியும்? நான் வந்து இந்த டெமோக்ரஸியினுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? இப்ப நான் வந்து ஒரு ஆளுங்கட்சியில இவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகள், இவ்வளவு டெக்னாலஜி வைத்துக் கொண்டு தொடக்கத்திலே சொன்னார் சார். இப்ப அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா, தொடக்கத்திலே திரு மாலன் குறிப்பிட்டாரு, சந்திரசேகர் ஆட்சி கவிழ்ந்ததுக்கு காரணம் ராஜீவ்காந்தி அவர்கள் உளவு பார்க்கப்பட்டார் அப்படிங்கிற தகவல் அடிப்படையில் அந்த ஆதரவு இது பண்ணப்பட்டது அப்படிங்கிற அளவுக்கு இது தொடர்ந்து வரலாற்றில் இருந்துட்டே இருக்கு. தமிழ்நாட்டிலேயே நிறைய அந்த விமர்சனங்களை நம்ம குற்றச்சாட்டுகளை பார்க்கிறோம். எங்களுடைய தொலைபேசி ஒட்டு கேட்கப்படுது, குறிப்பா தேர்தல் நேரங்கள்ல. அப்படின்னு ஒரு தொலைபேசி ஒட்டு கேட்கப்படுறதுக்கும் இந்த பெகாசஸுக்கும் நீங்க சொல்ற பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். இல்ல, இதுல வந்து உங்க கேமரா ஒர்க் பண்ணதா கூட அங்க கேமரா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்க வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் டவுன்லோட் ஆனது கூட அங்க டாக்குமெண்ட் டவுன்லோட் ஆயிடும். எவரி கான்வர்சேஷன் இஸ் வாட்ச்ட். அப்படி சமயத்துல வந்து இது எவ்வளவு பெரிய ஆன்ஸ்லாட் ஆன் பர்சனல் லிபர்ட்டி. நான் திருமாலன் அவர்கள்ட்ட கேட்கலாம், இது ஒரு தொலைபேசி ஒட்டு கேட்போடு இதை நம்ம ஒப்பிட முடியுமா? ஒப்பிட முடியாது, இது அதை விட ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் திரு. அதாவது அது டேஞ்சர் தான். ஆனால் அதை எப்படி நீங்க பார்க்கணும்னா, அப்போ ஒட்டு கேட்ட தொலைபேசி ஒட்டு கேட்கப்பட்ட காலங்களில் இதை போன்ற டெக்னாலஜி கிடையாது. செல்போன் என்ற ஒன்றே கிடையாது. ஒரு லேண்ட்லைன் தான். லேண்ட்லைனை வந்து யார் அதுக்கு இன்டர்மீடியேட்டரி, யார் அதுக்கு சர்வீஸ் ப்ரொவைடர்னா கவர்மெண்ட்டோட ஒரு ஏஜென்சி தான் அதுக்கு சர்வீஸ் ப்ரொவைடர். மோனோப்ளி, ப்ரைவேட் பிளேயர்ஸ் கிடையாது. மோனோப்ளி, கவர்மெண்ட்டோட சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் லேண்ட்லைன், அதில் பேசுகிறாங்க, அதில் வந்து ஒட்டு கேட்குறாங்க. இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. இன்னொன்று பீட்டர் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னு கேட்டால், அந்த பழைய கன்வென்ஷனல் முறைகள் மாறிவிட்டது. அதாவது ஆர்மி ஜெனரலோட ஃபோனை தான் வந்து ஸ்னூப் பண்ணணுங்கிற அவசியங்கள் கிடையாது. இப்போ வந்து கடைசியில் நடந்த அமெரிக்க தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்போட எலெக்ஷனில் வந்து ட்ரம்ப் வைத்த ஒரு குற்றச்சாட்டு, ரஷ்யா வந்து இதை வந்து எங்களோட எலெக்ஷனை வந்து மேனிப்புலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சார். அதே மாதிரி நமக்கு அசாஞ்சே கேஸ் வந்து நமக்கு தெரியும். அது வந்து ஒரு வெல் நோன் கேஸ். அது வந்து அதாவது பழைய காலம் மாதிரி அந்த டார்கெட்டுங்கிறது வந்து மெயின் பவரில் இருக்கிறவங்களா இருக்க வேண்டியது இல்லை. ஏன்னா மெயின் பவரில் இருக்கிறவங்கள வந்து ரீச் பண்ணுறதுக்கு முடியாது. அதுக்கு அவங்க தங்களை சுற்றி ஒரு வளையத்தை வைத்திருப்பாங்கங்கிறது எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு விஷயம். இப்போ கூட ஜோ பைடனோட பையனை பற்றின ஒரு பேச்சு கூட அதில் வந்து போயிட்டுருக்கு. அதாவது எங்கேருந்து எதை அசைத்தால் எது விழும் என்பதுதான் அதில் கணக்கு. அது வந்து பழைய காலம் மாதிரி படையெடுத்து போய் ஒரு தேசத்தை ஆக்கிரமித்து அது படையெடுத்து போகிறதுக்கு உழவு எடுத்து போகணும், அதுக்கு ரா இருக்கணும், அதுக்கு சிஏ இருக்கணும், அந்த அணுகுமுறைகள்லாம் இந்த இன்டர்நெட் டெக்னாலஜி வந்ததுக்கு பிறகு, சைபர் டெக்னாலஜி வந்ததுக்கு பிறகு மாறிவிட்டது. அது வந்து இப்போ உளவு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி டெக்னாலஜி இப்போ வந்து வளர்ந்துருக்கு, அதுக்கேற்ற வகையில உளவு பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கு. அப்படின்னாலும் ஒரு ஃபாரின் ஏஜென்சியை உள்ள அனுமதிக்க சரியா அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறாங்க. உளவு பார்க்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையாங்கிறது மேட்டர் டு பி டிஸ்பியூட். யாராவது இந்த நபரை உளவு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா என்று அதை ஒரு இண்டிவிஜுவல் எடுத்துக்கொண்டு பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு.
ஆனால் அதே டெக்னாலஜி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆழ்வார்க்கடியான் மாதிரி மதில் சோத்து மேலே ஏறி நின்று ஒட்டு கேட்கக்கூடிய காலங்கள் இப்போ இல்லை. அதை இன்னும் நீங்கள் அதையே நினச்சி பேசிகிட்டு இருக்கிறதுங்கிறதுல அர்த்தம் இல்லை. இப்போ இன்னைக்கு மாறி இருக்கிற டெக்னாலஜியை நாம் எடுத்துக்கொண்டு தான் நம்ம இந்த 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 விவாதத்தையே நடத்தணும். அது என்னன்ட்டு. நன்றி திருமாலன். திரு ஆர்கே, இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி வளர்ச்சிக்கு பிறகு உளவு நிறுவனங்களுக்கு இப்படியான தேவையும் உருவாகி இருக்குதானே? இது தனிநபர்கள் சார்ந்து இல்லை, ஆனால் அப்படியான ஒரு தேவை உருவாகி இருக்குதானே அப்படிங்கிற அதான பெரிய பிரச்சனையே. இவர்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு 40 ஜேர்னலிஸ்ட், எதிர்க்கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் இந்த மாதிரி போனதுனால இப்போ என்ன ஆகுதுன்னா, நாட்டினுடைய பாதுகாப்புக்கு பெரும் ஒரு பிரச்சனை, ஒரு சவால் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் ரெகுலர் மீன்ஸில், அதாவது இப்போ உளவு பார்க்கும்போது இப்போ பாகிஸ்தான்லேருந்து ஒரு ஹைகமிஷன்லேருந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், டெல்லி ஹைகமிஷன்லேருந்து ஒருத்தர் வெளியே வருகிறாரு, அவர் இன்னாரை சந்திக்கிறாரு, அங்கே போகிறாரு, அங்கே பேசுகிறாரு, வராரு. இது நம்மளுடைய உளவுத்துறை என்ன செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் அவர் பின்னால் போட்டு இன்னாரை பார்த்தாரு, இன்னாரை பார்த்தாரு, இன்னாரை பார்த்தாரு, இவ்வளோதான் முடியும். அப்போது இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இருந்ததுன்னா நிச்சயமாக அதை நாம் மறிகடந்து அவர்களுடைய ஃபோனில் சென்று நாம் அந்த விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அந்த மாதிரியான இர்ரெகுலர் இதனுடைய தேவை, இர்ரெகுலர் கண்காணிப்பினுடைய தேவை நம்ம நாட்டில் இருக்கிறது, இல்லை என்று யாருமே கூற முடியாது. ஆனால் இந்த மாதிரியான கொச்சையான பல நேரங்களில் இன்டர்னல் செக்யூரிட்டி சார்ந்தே கூட அதற்கான தேவையும் உருவாகுது இல்லையா? நிச்சயமாக அது இங்கே தனிநபர்களுடைய பிரைவசி ஒரு பார்ட், இதுதான் நம்ம டிஸ்கஸ், அதுல மறுக்கவே முடியாது. இன்னொரு பக்கம் இன்டர்னல் செக்யூரிட்டி இருக்குது, அதில் சஸ்பெக்டட் பர்சன்ஸ் யார் இருக்காங்களோ அந்த கான்வர்சேஷனை நாங்கள் கேட்க வேண்டி இருக்குங்கிறதையும் தொடர்ந்து அரசுகள் அல்லது ஏஜென்சிஸ் பின்பற்றிட்டு தானே இருக்காங்க. இங்கன்னு இல்லை, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ். ஆமாம், ஆனால் உலகம் முழுக்க இருக்கின்ற ஜனநாயக நாட்டில் ஒரு நடைமுறை இருக்கிறது. அதாவது அரசாங்கம் மேற்கொள்ளும் கண்காணிப்புக்கு பாராளுமன்றம் இல்லை என்றால் நீதித்துறையினுடைய மேற்பார்வை இல்லாத ஒரே ஒரு ஜனநாயக நாடு இந்தியா தான். இதுதான் இப்போ ஜுடிஷியரி, செனட் ஜுடிஷியரி கமிட்டி இருக்குது, செனட் இன்டெலிஜென்ஸ் கமிட்டி இருக்குது, செனட் இது ஹோம் செக்யூரிட்டி கமிட்டி இருக்குது யூஎஸ்ஐ பொறுத்தவரை. அப்போ அந்த கமிட்டியில் நீங்கள் சொல்லணும் எதற்காக இந்த அளவுக்கு உளவு பார்க்க வேண்டும், இல்லைனா எக்ஸ்ட்ராடினரி ரெண்டிஷனுடைய அந்த ஜஸ்டிஃபிகேஷன் கூட அங்கே கொடுத்தாங்க. அப்போ அந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மை அது வெளியே வராது. அந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அந்த நபர்களுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த கமிட்டிக்கு மட்டும்தான் தெரியும், அதிலிருந்து வெளியே வராது. அப்போ அந்த ஓவர் சைட் கூட இங்கே கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை நடத்தினால, இப்போ சுஷாந்த் சிங்கினுடைய ஒரே ஒரு கேஸ் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அவர் என்ன செய்திருக்கிறார், முக்கியமான அவருடைய வேலை இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருந்தார், எக்ஸிகியூட்டிவ் எடிட்டரா இருந்தார். 2018 ரஃபாலை பற்றி எழுதியிருக்கிறாரு, சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த அவலங்களை பற்றி எழுதியிருக்கிறாரு, அந்த ஜட்ஜினுடைய பிரச்சனை. அதே மாதிரி சிபிஐயில் அந்த மிட் நைட் டிராமாவை பற்றி ஸ்கூப் படித்தார். இந்த 3 ஸ்டோரி முக்கியமாக 2018. 2019 புல்வாமா பாலாகோட்டில் முதல் கேள்வி எழுத்துனது சுஷாந்த் சிங், சாரி நாட் ராஜ்புத். 2020 லடாக் ஊடுருவலை பற்றி எழுதுகிறாரு. ரோஹிணி சிங் ஏறத்தாழ இதே மாதிரி தான். ரோஹிணி சிங் ஜெய்ஷாக்கும் நிக்கில் மர்ச்சண்டுக்கு என்ன உறவு என்று எழுதினார். இந்த 2 நபர்களை உளவு பார்த்ததற்கு என்ன காரணம்? இது இந்த நாடு அறியத்தான் வேண்டும். இது நிச்சயமாக இது காங்கிரஸ் கட்சி செய்யவில்லை. ஏனென்றால் காங்கிரஸ் இதுல இருந்து பாதிப்பு கிடையாது. இவங்க இந்த ஸ்டோரினால காங்கிரஸ் பெனிஃபிட் ஆகுது. கம்யூனிஸ்டுகள் கிடையாது, திமுக கிடையாது. யார் செய்திருப்பார்கள் என்ற கேள்விக்கு எல்லாமே சஸ்பிஷன், த நீடில் ஆஃப் சஸ்பிஷன் என்று ஜெயின் கமிஷன் கூறுவார்கள் இல்லையா? அந்த நீடில் ஆஃப் சஸ்பிஷன் பாயிண்ட்ஸ் அட் ஒன்லி ஒன் பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் தட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் இன் பவர் இன் டெல்லி. பட் அதுதான் சொல்றாங்க, இந்த அரசுன்னு இல்லை, அரசுகளுக்கு யார் வேணாலும் பண்ணியிருக்கலாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு, வெளியிலையும் பண்ணாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. திரு வெங்கடேஷ், இதுல அடிப்படையில் மத்திய அரசு ஒரு விசாரணை செய்ய வேண்டிய தேவை, உடனடியாக இதுல என்ன நடந்திருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குதானே? கண்டிப்பா இருக்கு சார், நான் அதை மறுக்கவே இல்லை. எனக்கு 2 அம்சம் முக்கியமா பண்ணிச்சு. இப்ப திரு கார்த்திகேயன் அவர்கள் பேசும்போது எனக்கு சித்தார்த் வரதராஜன் ஏற்படுத்தின பயத்துல இருந்து எனக்கு பெரிய அளவுல விளக்கு எனக்கு கார்த்திகேயனுடைய பேச்சுல தான் கிடைச்சது. ஆக்சுவலா அவர் அதை தெளிவுபடுத்தினார். அதாவது என்னன்னா, குறிப்பாக நீங்கள் இதை விற்கக்கூடிய நிறுவனமோ வாங்கக்கூடிய அமைப்போ தான் இதை பத்தி இருக்கக்கூடிய அந்த டேட்டா, யாரு அதுல எடுக்கப்பட்டாரோ, யாருடைய எண்கள் பதிவு செய்யப்படுகின்றன, யாரை வேவு பார்க்கிறாங்கன்றத சொல்ல முடியும், மற்ற 3வது நபர் சொல்ல முடியாது அப்படிங்கிறது மிக முக்கியமான புள்ளி. 2வது முக்கியமான புள்ளி, அவர் என்ன சொன்னார்னா, இதுக்கான அதுல ஒரு 16 நிறுவனங்கள், செய்தி நிறுவனங்கள், கார்டியன், வாஷிங்டன் போஸ்ட் உள்ளிட்ட நிறுவனங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டா எடுத்து பண்றாங்க. லேப்ல டெஸ்ட் பண்ணி அது ப்ரூவன் அப்படின்னு வருது. சித்தார்த் சொல்றாரு, தன்னுடைய மொபைல் போன்ல நாங்க டெஸ்ட் பண்றோம்,
பிரசாந்த் கிஷோருடைய மொபைல் ஃபோனில் ப்ரூவன் அப்படின்னு வரும்போது அப்போ அந்த அடிப்படையில் அது ஒரு ப்ரூவன் மெத்தடாலஜியாக தானே இருக்கு. அது வந்து நான் மறுக்கல, இல்ல நான் என்ன சொல்றேன் அதைத்தான் நான் திருப்பி சொல்றேன். இப்போ திரு சித்தார்த் வரதராஜன் அவர்கள் தன்னுடைய போனையே நான் வந்து செக் பண்ணேன், அதுல எனக்கு வந்து பெகசஸ்னுடைய ட்ரேசஸ் இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னா, அப்போ இன்னைக்கு வந்து திரு கார்த்திகேயன் அவர்கள் அதே ஒரு விஷயத்த சொல்றாரு, நீங்க அந்த எண்ணோ இல்ல அந்த ஒரு குறிப்பிட்ட இது அதனுடைய அந்த வாட்எவர் அந்த சாஃப்ட்வேர்னுடைய அமைப்பு எப்படி இருக்குன்றது வெளியே வராம நம்ம அதை வந்து உறுதிப்படுத்த முடியாது அப்படிங்கறதையும் அவர் தெளிவா சொல்றாரு. அப்போ நான் என்ன சொல்றேன், இதுல ரெண்டு தரப்புமே இருக்கலாம் சார். நீங்க இப்ப இவங்க NSO சொல்றதை விட மிக சிறப்பான ஒரு அமைப்புகள் வந்து நிச்சயமாக நீங்க ஆய்வு நிறுவனங்கள் இருக்கலாம், அவர்கள் அதை வந்து கண்டுபிடித்து இருக்கலாம், அதையும் நான் மறுக்க தயாரா இல்ல. ஆனால் இந்த விதமான ஒரு பாதுகாப்புகளும் கூட இருக்கிறது என்று பார்க்கும் போது நாம முழுமையாக இந்த ஸ்டோரியை நம்ம இப்படியே இந்த நரேட்டிவை இப்படியே நம்ம நகர்த்தி கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது என்பது தான் நான் சொல்றேன். இதுல அது நீங்க சொல்ற மாதிரி அரசினுடைய கையிலே இருக்கு. அவங்க இதை ரூல் அவுட் பண்ணிட்டாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணி ஃபேக்ட்ஸை சொல்லிட்டாங்கன்னா எந்த ஸ்டோரிக்கும் இங்க வேலை இருக்காது. கரெக்ட், ரொம்ப கரெக்ட், அதான் ரைட். ரைட். திரு கார்த்திகேயன், இது அடிப்படையில் அந்த ஒரு கேள்வி இருக்கு. நீங்க வந்து 60 நாளுக்கு மேல இதை ட்ரேஸ் பண்றது கஷ்டம் அப்படின்னீங்க. அண்ட் அதே நிறுவனம் NSO கொடுத்தா மட்டும்தான் இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும்ன்றீங்க. இது அதுலேருந்து எக்ஸம்ஷன்ஸ் இருக்காதா? வல்லவனுக்கு வல்லவன் இங்கே எல்லா இடத்துலையுமே இருக்காங்களே, எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஸ்பைவேர் வந்தாலோ அல்லது மால்வேர்ஸ் வந்தாலோ அதை சரி பண்ணுறதுக்கான ஆட்கள் இருக்காங்க. ஹேக்கர்ஸ் இருக்கிற மாதிரி எத்திக்கல் ஹேக்கர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து இதில் சாத்தியப்படாதா? இது கண்டிப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்பைவேர் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணலாம். அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. இது ஸ்பைவேர்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். பட் இது NSO தான் வந்து ஜென்ரேட் பண்ண ஸ்பைவேர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் இங்க ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ அதனோட அந்த சாஃப்ட்வேரோட ஆர்கிடெக்சர் என்னன்னு நம்மளுக்கு தெரியாம இதை நம்ம பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் வந்து டாக்டர் கூட வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டாக்டரா மாறுறாரு அப்படின்னா முதல்ல கேடவரை பார்த்து ஹியூமன் ஆர்கன்ஸை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ஆப்ரேஷனே பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் இதுலயும் வந்து முதல்ல இந்த சாஃப்ட்வேரோட ஆர்கிடெக்சர் தெரியாம நம்ம பண்ண முடியாது. அண்ட் மோர் ஓவர் இப்போ வந்து எல்லாருமே பயப்படுற மாதிரி வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்னூப் பண்ணி பாக்குறாங்க, நம்ம இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறதுக்கு இதுல எதுவுமே தேவையில்லைங்க. ஏன்னா பிகாஸ் இப்போ நீங்க மொபைல் ஃபோன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 2 பிளாட்ஃபார்ம் தான். ஒன்னு வந்து ஆண்ட்ராய்டு, இன்னொன்று iOS. இது ரெண்டுமே அமெரிக்கன் கம்பெனி தான். அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ற சோஷியல் மீடியால இருந்து நீங்க யூஸ் பண்ற மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து அமெரிக்கன் அப்ளிகேஷன்ஸ் தான். யூஎஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ட்வின் டவர் அட்டாக் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2001ல யூஎஸ் பேட்ரி அட்டாக் அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் மூலியமா யூஎஸ்ல இருக்க அத்தனை ஆர்கனைசேஷனோட சர்வரையும் ஆக்சஸ் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அதன் மூலியமா எல்லாருமே வந்து யூஎஸ் கவர்மெண்ட் ஆல்ரெடி ஸ்னூப் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நம்ம ஆக்டிவிட்டி வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது எட்வர்ட் ஸ்னோடன் 2013 வெளியில வந்து ஒரு பிரஸ் மீட்ல ஒரு பெரிய லெவல்ல அது சொல்லியிருந்தாரு. சோ இன்னி வரைக்கும் யுஎஸ் கவர்மெண்ட் மட்டும் அதை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பெகசஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த பெகசஸ் மூலமா வேற கவர்மெண்ட்ஸும் அதை பார்க்கலாம் அப்படின்றத இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இல்ல இதுல வந்து நம்ம அறிய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. இது வந்து ஏதோ ஒரு நிறுவனம் வந்து கண்டுபிடித்து அது வெளியிடவில்லை. ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் நடத்துது. அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து பியர் ரிவ்யூ பண்றாங்க. இன்னொரு நிறுவனம் வந்து இந்த அமைப்புக்கும் அந்த அமைப்புக்கும் தொடர்பே கிடையாது. ஆம்னஸ்டி இன்டர்நேஷனலுடைய கண்டுபிடிப்பை வந்து பியர் ரிவ்யூ செய்யறது வந்து சிட்டிசன்ஸ் லேப் பீட்டர் சொன்ன மாதிரி அது செய்த பிறகுதான் அவர்கள் வந்து வெளியிடுகிறார்கள். 17 நிறுவனங்கள் குறிப்பிட்ட மாதிரி வெளியிட்டிருக்கிறார்கள். இது வந்து மறுபடியும் அங்க ஒரு கேட் கீப்பிங் கூட இருக்கிறது. இது 3 சேர்ந்து தான் வெளியிட்டிருக்கிறார்கள். அதனால வந்து இதுக்கு டவுட் கிடையாது. இது ஆத்தென்டிசிட்டி பெகாசஸா இல்லையாங்கிறதுக்கு ஆத்தென்டிசிட்டிக்கு டவுட் கிடையாது. எங்கிருந்து வந்து NSOவை குறிப்பிட்டிருக்கிறது. இது வாட்ஸ்அப்பினுடைய அந்த கோர்ட்டில் இருக்கின்ற அந்த அந்த இதில் மனுவை எடுத்து பார்த்தாலும் நமக்கு மிக தெளிவாக இது தெரிகிறது. ரைட். கார்த்திகேயன், நிறைவு பண்ணுங்க உங்களுடைய. எஸ். ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து லைக் ஸ்பையிங் அப்படின்றது காமனானது. இன்னைக்கு நம்ம வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆனமோ அன்னையிலேருந்தே வந்து ஸ்னூப்பிங், ஸ்பையிங் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு நம்மளால வாழ முடியாது. பட் ஹவவர் இது நம்ம வந்து நம்ம அப்டேட்டடா தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம தான் வந்து இந்த மொபைல் போனை ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு அந்த மொபைல் போன் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, நம்ம டேட்டாவை எப்பயுமே ஆன்ல வச்சிருக்குமா வேண்டாமா அப்படின்றத நம்ம டிசைட் பண்றதுதான். மோர் ஓவர் இந்த சைபர் ஈகோ சிஸ்டம் 6 to 8 வீக்ஸ் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். இன்னைக்கு பெகசஸ்னு வரும், நாளைக்கு இன்னொரு சாஃப்ட்வேர் வரும், இந்த மாதிரி வந்துட்டே தான் இருக்கும். இதை தவிர்க்க முடியாது. சோ செக்யூரிட்டி மொபைல் போன் மாத்திரத்துக்கு பிறகு இதை ஒன்றும் தவிர்க்க முடியலன்றார் பிரசாந்த் கிஷோர். சொல்றாரு, நான் 5 எண்களை மாத்தி பயன்படுத்தினேன், ஆனாலும் ஹேக் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறார் அவர். எஸ் எஸ். சோ இதுல பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ஷுட் பி வித்தின், இட்ஸ் நாட் அவுட் சோர்ஸ். ஃபைன். இதுல மிக முக்கியமா அரசு என்ன இதுல இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, அவர்களுடைய முடிவு என்னவா இருக்கு அப்படிங்கிறதும் கூட மிக முக்கியமா இருக்கு. எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கையாகவும் அதுதான் இருக்கு. அடுத்தடுத்த நாட்களில் இதனுடைய தொடர்ச்சியாக என்னெல்லாம் வருதுன்னு பார்க்கலாம். பங்கேற்ற விருந்தினர்களுக்கும் பார்த்தினர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் மகிழ்ச்சி சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, எதிர்த்து பேசிட்டு நாட்டில் வழியை தவிர மக்கள்